இன்றைக்கு நாம் போன மாதத்தில் ஊழியர்களின் வேண்டுதல் புறக்கணிக்கப்படுமான்னு ஒரு டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஊழியக்காரனுடைய முக்கியமான காரியம் திறப்பின் வாசலில் நின்று விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறது தான். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணான். ஒரு தடவை அவன் ஆண்டவர்கிட்ட சொன்னான், இந்த ஜனங்களுக்கு நானாக பெற்ற இந்த ஜனங்களுக்கு நான் இந்த பாடுபடணும் அப்படின்னா. அப்புறம் இன்னொரு தடவை ஆண்டவர் சரி இவங்களை அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை அழிக்கக்கூடாது, உங்கள் நாமம் தூசிக்கப்படும், வேண்டாம் அப்படின்னா. அப்போ இந்த டூபல் பொசிஷன் ஆஃப் எ சர்வெண்ட் ஆஃப் காட், ஒரு தேவனுடைய ஊழியனுக்கு ரெண்டு விதமான பொசிஷன் இருக்குது. இப்போ கர்த்தர் கோபப்படும் போது, ஐயா கோபப்பட்டுறாதீங்க, அந்த குடும்பத்தை அழிச்சிடாதீங்க, அவங்க செய்ததை மன்னிச்சிருங்க. தப்பு செய்தவங்க தப்புன்னே நினைக்காம இருப்பாங்க. ஆனால் ஊழியக்காரன் தான் என்ன செய்யணும், அதை தவறு என்று அறிந்து. நெகேமியா ஜெபத்தை பாருங்கள், தானியேல் ஜெபத்தை பாருங்கள். நாங்களும் எங்களுடைய முற்பிதாக்கள், தானியேல் ஒன்றுமே பண்ணலை, நெகேமியா ஒரு தப்பு பண்ணலை, ஆனால் ரெண்டு பேருமே மன்னிப்பு கேட்டாங்க. நானும் என்னுடைய பிதாக்களும் செய்த தவறை மன்னிங்கன்னு கேட்டாங்க. அவன் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கு முதல்ல நம்ம முற்பிதாக்கள் செய்த தவறு. இப்போ நம்ம விசுவாசிகளுக்காக நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படணும்னா விசுவாசிகள் செய்த தவறுக்கு நம்ம மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே இவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க, தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க, நீங்கள் மன்னிங்க. அவங்க இடத்துல நின்று நம்ம மன்னிப்பு கேட்கும்போது நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்குறாரு. அந்த மன்னிப்பு கேட்ட பிறகு தான் விண்ணப்பத்தையோ ஏதாவது ஒரு ரெக்வஸ்ட்டையோ நம்ம வைக்க முடியும். அது அப்படி தான் நெகேமியா ஜெபம் பண்ணியிருக்கிறான், தானியேல் ஜெபம் பண்ணியிருக்கிறான். அப்போது இன்றைக்கி அந்த ஆட்டிடியூடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், அவங்களுக்காக நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், அவங்களுக்காக அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டமே, அப்படி ஒரு இது. நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 4 காரியத்தை சொல்ல போகிறேன். ஒன்று, ஹோலினஸ் இஸ் பொசிஷனல். இரண்டாவது, ஹோலினஸ் இஸ் ஆட்டிடியூட். மூன்றாவது, ஹோலினஸ் இஸ் அ தாட் ப்ராசஸ். நாலாவது, ஹோலினஸ் இஸ் விஷன் ஓரியன்ட். 4 காரியம். ஒன்று, ஹோலினஸ் இஸ் பொசிஷனல். அது பரிசுத்தம் என்பது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்தானம், தேவன் நம்ம வைத்திருக்கிற ஸ்தானம், அதுதான் பொசிஷன். ஹோலினஸ் இஸ் ஆட்டிடியூட் அப்படிங்கும்போது நம்முடைய பிஹேவியர், நம்ம நடத்தை. பரிசுத்தம் என்பது நடத்தை, எப்படி நடந்து கொள்கிறோம். அதுக்கடுத்து ஹோலினஸ் இஸ் எ தாட் ப்ராசஸ், சிந்தனை செயல்முறை. சிந்தனை செயல்முறை, சிந்தனை போக்கு அல்லது சிந்தனை செயல்முறை. சிந்தனையில் ஒரு செயல்முறை நடந்துகிட்டு இருக்கும், ஒரு ப்ராசஸ். நாலாவது, ஹோலினஸ் இஸ் விஷன் ஓரியன்ட். அது பரிசுத்தம் என்பது பார்வை சார்ந்தது. பார்வையில் பரிசுத்தம் இல்லை அப்படின்னா செயலில் பரிசுத்தம் இருக்காது. நம்ம அதை பார்க்கும்போதே எப்படி பார்க்கணும், we should see with an attitude of holiness. அதனால தான் அது பரிசுத்தம் என்பது பார்வை சார்ந்தது. நம்முடைய பார்வையே சரியில்லைன்னா நம்ம பரிசுத்தம் கெட்டு போகும். அதை இன்றைக்கு நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே ஊழியர்களுடைய வேண்டுதல் புறக்கணிக்கப்படுமா அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத வச்சு தான் ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை, ஜெபத்தை, நம்ம வேண்டுதலை கேட்பார். ஊழியக்காரனாக இருக்கலாம், ஆனால் அதுக்குரிய அந்த ஊழியக்காரனுடைய பொசிஷனுக்குரிய தகுதி இல்லை அப்படின்னா அந்த ஜெபம் கேட்கப்படாது. நடக்க, பார்வை, சிந்தனை இதெல்லாம் சரியில்லைன்னா நீங்கள் 40 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணாலும் சரி, அல்லது 1 வருஷம் நீங்கள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணாலும் சரி, என்ன செய்யாது, அது கேட்கப்படாது. ஆனால் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது தான் அவங்க, நான் 365 நாள் உபவாசம் இருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு யாருமே 40 நாளைக்கு மேலே என்ன எடுக்கக்கூடாது. நான் இயேசுவே எவ்வளோ தான் எடுத்தார். இப்போ நீங்கள் தொடர்ந்து எடுக்கணும்னா இடையில பிரேக் பண்ணி ஒரு நாளோ ஒரு வாரமோ, ஏன்னா 41 நாள் நான் உபவாசம் எடுத்தேன், 45 நாள் எடுத்தேங்கிற கிளைம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. வி ஷுட் நாட் கிளைம் தட் வி ஹவ் ஓவர் ஃபாஸ்டட் தேன் ஜீசஸ் ஆர் மோசஸ். அவங்கள விட நம்ம அதிகமாக உபவாசம் எடுத்துட்டோம். அப்போது இவ்வளவு நாள் உபவாசம் எடுத்தேன்னு சொல்கிறது முதல்ல தவறு. ரெண்டாவது, இவ்வளவு நாள் உபவாசத்தில் இருந்திருந்தால் இவங்களுக்கு என்னைக்கும் இதில் விடுதலை கிடச்சிருக்கணும். அதுக்கப்பிறகு தான் இவங்க ஆட்டிடியூட் சரியில்லை அப்படின்னு கொஞ்சம் தோண்டி துருவி பார்க்கும்போது இவங்ககிட்ட என்ன இருந்தது, தவறுகள் இருந்தது தெரிய வந்தது. நான் அதை அப்படியே அவங்கள விட்டு ஒதுக்கி விட்டுட்டேன். அந்த 70,000 ரூபாயும் கிடைக்கல. அதை ஒரு முறை இதெல்லாம் கொஞ்சம் செட்ரைட் ஆன பிறகு வீட்டுக்கு
வீட்டில் போய் நான் வந்து அது இன்னொரு போதகர் உங்களுக்காக செலவு பண்ணது, அதை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லும்போது, நீங்கள் கிட்னி பிரச்சனை வந்து ஜெயிலில் இருக்கையில் கஷ்டப்பட்டீங்களே, இவ்வளவு தூரம் கர்த்தர் இவங்களை கொண்டு செய்திருக்கிறாரே, அதுக்கு நன்றியாமாவது அதை திருப்பி கொடுக்க வேண்டாமான்னு கேட்டபோது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் செய்யணும்னா கர்த்தர் வேறு யாரையாவது கொண்டு செய்திருப்பாருன்னாரு. இப்போ இவங்களை வந்து எந்த ஒரு பொசிஷன்லையும் வைக்கக்கூடிய நிலையில் இல்லை. அப்படியே காரை எடுத்துகிட்டு வந்தவன் இது வரைக்கும் அவங்கள திரும்பி பார்க்கல. அதில் பாதி ரூபா எங்கள் பாஸ்டர் கொடுத்துட்டாங்க, இன்னொரு 30 ரூபா அதை நான் கொடுக்க வேண்டியிருக்கு. எது அது எப்படியும் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே, 15-20 வருஷத்துக்கு மேலே. ஆமாம். அங்கே இன்றைக்கு வரைக்கும் அதை போய் அவங்ககிட்ட கேட்கல, பேசலை, ஒன்றுமே செய்யலை. ஏன்னா தகுதி இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அவங்க வீட்டு வாசலில் மிதிக்கிறது, அது திரைக்கும் அவங்க எல்லாருமே விசுவாசிகள். அப்போ தகுதி இல்லாத விசுவாசியாக இருந்தாலும் ஊழியக்காரனாக இருந்தாலும் திரும்ப அவங்க வீட்டு வாசலில் போய் மிதிக்கிறது இட்ஸ் நாட் குட் ஃபார் அவர். நமக்கு அது நல்லது அல்ல. அப்படியே அப்ராப்ட் அப்படியே விட்டுட்டு ஒதுங்கிட்டோம். அதனால் இந்த 365 நாள் உபவாசம் எடுத்து அந்த ஜெபம் கேட்கப்படலைன்னா என்ன அர்த்தம்? அவங்க சரியில்லைன்னு அர்த்தம். அதனால் நம்ம வந்து ஜெபம் கேட்கப்படணும் அப்படின்னா முதல்ல நம்ம சரியாக இருந்து மனசில் நினச்சா கூட அது நடந்துருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நம்ம கர்த்தரோடு நான் நெருங்கி இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் என்ன செய்வார்? நினைக்கிறத கூட நமக்கு செய்து கொடுக்குறவர். இப்படி இருந்தால் எனக்கு நல்லா இருக்குமே அப்படின்னா அதை செய்துவார். ஏன்னா எண்ணங்களை அறிகிறவர், தூரத்திலிருந்து நம்முடைய எண்ணங்களை அறிகிறவர் நம்முடைய கர்த்தர். அப்போ பரிசுத்தம் இல்லாமல் நம்ம சபையை போட்டு வருத்தி 40 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம், ஒரு வாரம் உபவாசம் போட்டு சும்மா போட்டு பட்னியாக கிடக்கிறதுனால அங்கே ஒன்றும் நடக்கப்படுறதில்லை. பரிசுத்தமாக இருந்துக்கிட்டு ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு ஒரு தடவை சொல்லிட்டோம்னாலே அவருக்கு 4 தடவை 5 தடவை கேட்கும். ஏன்னா அவர் ஒரு தடவை பேசினா நமக்கு 2 தடவை கேட்கும். அப்போ நம்ம வந்து நம்முடைய பொசிஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் கேட்டுருவார். அப்போ இதை பற்றி நம்ம ஏற்கனவே சிந்தித்தோம். இப்போ பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது எப்படி? இந்த பரிசுத்தம் இருந்தால் தான் ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னா இப்போ பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது எப்படி? அதான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு கீழே தான் இந்த 4 காரியம். பரிசுத்தம்னா என்னது? இட் இஸ் பொசிஷனல், இட் இஸ் அன் ஆட்டிடியூட், அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ தாட் ப்ராசஸ், இட் இஸ் விஷன் ஓரியன்ட். இந்த 4 விஷயங்களை இந்த டாப்பிக்கு கீழே நம்ம தியானிக்க போகிறோம். இப்போ முதல்ல பரிசுத்தம் என்பது ஒரு முயற்சி. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொன்னார், இந்த பூச்சக்கரத்தில் அதாவது அந்த ஃபேஸ் ஆஃப் த எர்த் உங்களைத்தான் நான் வந்து எனக்கு பரிசுத்த ஜனமாக நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். அப்போ இந்த இந்த பரிசுத்தம் அல்லது பரிசுத்த ஜனம் அப்படிங்கிறது வந்து கர்த்தரா நம்மளை தெரிந்தெடுத்தது. நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நம்மளை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த பூச்சக்கரத்தில் உங்களை எனக்கு பரிசுத்த ஜனமாக நான் தெரிந்தெடுத்தேன் என்று அவர் சொல்கிறார். அப்போ இந்த பரிசுத்தம் அப்படிங்கிறது நம்ம சைடில் பார்த்தா நம்ம ஒரு முயற்சி. நம்ம வந்து பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு முயற்சிக்கணும். ஏன்னா அது ஒரு தன்மை. பரிசுத்தம் என்பது ஒரு தன்மை. அப்போ இந்த பரிசுத்தத்தை நமக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நாம் முயற்சி பண்ணணும். தினந்தோறும் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு பிரயாசப்படணும். லேவியராகமம் 19:2 நீங்கள் வாசிக்கும்போது, நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அவர் பரிசுத்தர். அதனால் நம்மளை எப்படி இருக்க சொல்கிறாரு? ஏன்னா இது ஏன் ஹோலினஸ் இஸ் பொசிஷனல்னு சொன்னேன் அப்படின்னா, அவர் இருக்கிற இடத்துல நம்மளை கொண்டு வைக்க போகிறாரு. யார் இருக்கிற இடத்துல? தேவன் இருக்கிற இடத்துல, இயேசு எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல உங்களை என்னையும் கொண்டு போய் வைக்கிறதுக்கு தான் இப்போ இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிறார். அப்படியானால் நம்முடைய பொசிஷன் என்ன? இப்போ உங்கள் பொசிஷன் என்ன அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நான் பாஸ்டர். பாஸ்டர் என்பது ஒரு ஸ்தானம். அதுபோல் தெய்வீக காரியங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம பொசிஷன் என்னென்னா, நான் ஆண்டவர் கூட இருக்கிறேன். யார் கூட இருக்கிறேன்? ஆண்டவர் கூட இருக்கிறேன். நான் ஆண்டவர் கூட இருக்க போகிறேன். இப்போ அவர் என் கூட இருக்காரு. இனி நான் ரட்சிக்கப்பட்ட அதாவது மறுரூபமாக்கப்பட்ட பிறகு அவரோடு கூட நாம் இருக்க போகிறேன். ஏன்னா அவர் சொன்னார், உங்களை நான் வந்து எதுக்காக கூட்டிகிட்டு போக போகிறேன்னா என்னோடு இருக்கும்படிக்கு உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்போ நம்முடைய பொசிஷன் என்னென்னா, இந்த உலகத்திலேயே பரிசுத்த ஜனமாக இருக்கிறதுக்காக தெரிந்தெடுத்து நம்மளை பரிசுத்தமாக்கியிருக்காரு. நம்மளை அவரோடு எப்பொழுதும் இருக்கும்படிக்கு அதைத்தான் பவுல் எல்லா நிறுவனங்களையும் வலியுறுத்துகிறார். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் உலக பிரகாரமான காரியங்களையும் அவர் வலியுறுத்தவே இல்லை.
அவர் வலியுறுத்துவதெல்லாம் அவரோடு கூட நான் உயிர்த்தெழுதலில் பங்கெடுத்து போயிடணும். அதுக்கு தான் இந்த பிரயாசப்படுறேன். அவர் இருக்கும் இடத்துல நான் போய் இருக்கணும். அதுக்கு தான் நான் இந்த ஊழியத்தை நான் இந்த பாடுகளை எல்லாம் நான் பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த பாடுகளின் ஊடாக கடந்து சென்று அதில் வந்து வி மஸ்ட் கெட் த்ரூ ஃப்ரம் ஆல் சஃபரிங்ஸ்னா எதுக்கு அப்படின்னா, அவரோடு கூட அவர் வரும்போது நம்மை மறுரூபமாக்கி அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படணும். அப்போ இந்த பொசிஷனை நம்ம விட்டுட்டோம். இப்போ இதில் நிறைய ஊழியக்காரங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் உள்ள ஸ்தானம், உலகத்தில் உள்ள ஆசீர்வாதம், உலகத்தில் உள்ள பணம், ஊழியத்தை வச்சு எப்படி நம்ம ஒரு புகழடையலாம், ஊழியத்தை வைத்து எப்படி பணம் சம்பாதிக்கலாம், ஊழியத்தை வைத்து இந்த உலகத்தில் எப்படி நம்ம சொத்து சேர்க்கலாம், இந்த உலகத்தில் 4 பேர் பாராட்டு பிடிக்க நம்ம எப்படி இருக்கலாம், இப்படி ஒரு டைவர்ஷன் வந்துருச்சு. அதிலிருந்து ஒரு பிறல் உண்டாகி விட்டது. அதனால தான் ஆவிக்குரியவங்க எல்லாமே ஸ்டார்டிங் வந்து ஒண்டர்ஃபுல் ஜீவியத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. காலப்போக்கில் வந்து அவங்க அந்த எதில் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதிலிருந்து டீவியேஷன் ஆகி வேறு வழியில் பயணிக்க தோணும். நமக்கு ஒரே வழி தான், உங்களுக்கு எனக்கு ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் உலக நாடுகள் முதல்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் வழி. அவரை மட்டும் பார்த்துக்கிட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுமே ஒழிய, நம்முடைய ஃபோக்கஸ் வந்து பொசிஷனுக்குள்ளே போயிடக்கூடாது, நம்முடைய ஃபோக்கஸ் வந்து பணத்துக்குள்ளே போயிடக்கூடாது, நம்முடைய ஃபோக்கஸ் வந்து புகழுக்குள்ளே போயிடக்கூடாது, நம்முடைய ஃபோக்கஸ் வந்து ஆஸ்திக்குள்ளே போயிடக்கூடாது. அப்போஸ்தலர்கள் வந்து இதில் கவனமாக இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அவங்க இந்த உலகத்தில் வந்து சம்பாத்தியம் பண்ண விரும்பலை. பாஸ்டர் சுந்தரையா அவர் காலம் பொழுது அன்றைக்கே அவர் சபையில் தான் மெட்ராஸ்லேயே பெரிய சபை. ஆனால் அவங்க இடத்த போய் பார்க்கும்போது கீழே ஒரு வீடு, அது மேலே ஒரு கூரை, அந்த கூரையில் தான் சபை நடக்கும். படிக்கட்டு கீழே எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி கேமரா எல்லாம் ஒன்றும் கிடையாது, சத்தம் தான் கேட்கும். கடைசி வரைக்கும் அவர் பக்கத்தில் பேசும்படம் ஆஃபீஸ் இருந்துச்சு. அந்த இடத்த வாங்கணுன்னு ஜனங்கள் ப்ரெஷர் கொடுத்தாங்க. வாங்கலாம் வாங்கலாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் வாங்கவே இல்லை. நான் அதை சிந்திச்சு பார்த்தேன். சிலர்கிட்ட அவங்க விசுவாசிகள்கிட்ட விசாரித்தேன். இல்லை ஐயா வந்து அதை வாங்கணுன்னு தான் சொன்னாங்க ஆனால் வாங்கினாங்களா? இல்லை. அப்போ ஒரு போதகர் வந்து ஏன் இதை வாங்காமல் போயிட்டாரு அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஏன்னா இப்போ நம்ம சிந்தனை முழுவதும் எதில் இருக்குது? இடம் வாங்கணும், ஊழியமே துவைக்கிருக்க மாட்டோம். ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டுப்போம்? இடத்த வாங்கணும், கட்டடத்தை கட்டணும். இதில் தான் நம்முடைய மைண்டு முழுதும் போய்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் பிரயாசப்படுவோம். ஆத்ம ஆதாயத்துக்கு பிரயாசப்பட மாட்டோம். அப்போ அவர் வந்து கடைசி வரைக்கும் அவர் வாங்கவே இல்லை. அவருடைய மரணம் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அவருடைய அடக்கம் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எந்த குழப்பமும் இல்லை, பிரச்சனை இல்லை. ஏன்? அவர்கிட்ட என்ன இல்லை? சொத்து இல்லை. அவர்கிட்ட என்ன இல்லை? சொத்து இல்லை. இப்போ போட்டி போடுறதுக்கு, அவரை டார்ச்சர் பண்ணுறதுக்கு வழி இல்லை. ஏன்னா அவர் வந்து செல்லா காசு. அவர் எந்த கொள்கையை பின்பற்றினார்? அப்பாஸ்டலிக் பிரின்சிபல்ஸ். ஆனால் அப்போ தான் நான் யோசித்தேன், ஏன் இவர் வந்து ஒரு கையளவு நிலம் கூட வாங்காமல் போனார் அப்படிங்கிறத நான் சிந்தித்தேன். அதுக்கு காரணம், நம்ம அப்போஸ்தலர் கொள்கையில் அப்போஸ்தலர்களுக்கும் இயேசுநாதருக்கும் இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது. நம்ம அப்படியே இருந்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற நிலையில் அவர் இருந்துட்டு போயிட்டார். ஆனால் அதற்கு பின்னால் அவருடைய சக்ஸஸர் சாம்சுந்தர் ஐயா அவர் வந்த உடனே எல்லாரும் அவரை ப்ரெஷரைஸ் பண்ணி, அவராக எந்த கொள்கையில் தான் இருந்திருப்பார், தலைவர் இருந்த கொள்கையில் தான் இருந்திருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணார்? எல்லாரும் ப்ரெஷரைஸ் பண்ணி ஒரு இடத்த, ஒரு ஸ்லம்ஸ் இருந்த இடத்த எல்லாம் கிளியர் பண்ணி அந்த இடத்த பேங்க் லோன் போட்டு, ஏன்னா நம்ம ஆட்கள் வந்து நம்மளை கெடுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. நம்ம கெட்டு போகிறது ஒரு பக்கம், ஆனால் நம்ம ஜனங்கள் வந்து நம்மளை கெடுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. பாஸ்டர், என் பேரில் நான் லோன் எடுத்து தரேன், இந்த இடத்த வாங்கிடுவோம், இவ்வளோ கூட்டம் வருது, நம்ம ஒரே ஹாலாக கட்டிடுவோம். அப்புறம் நம்ம எப்பேற்பட்ட பரிசுத்தமான இருந்தாலும் இதுக்கு என்ன செஞ்சிருவோம்? மயங்கிடுவோம். நானும் என்னையும் சேர்த்து தான் சொன்னேன், நானும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. பேங்கில் லோனை போட்டாங்க, இடத்த வாங்கினாங்க, பெரிய கட்டடத்தை கட்டினாங்க, எல்லாம் இருந்தது. ஊழியர்கள் ரொம்ப அதை விட பல மடங்கு பெருகி பல ஆயிரங்கள் அங்கே வந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சக்ஸஸாக இருந்தது. ஆனால் அவருடைய முடிவு காலத்தில் அவர் ரொம்ப நல்ல பரிசுத்தவான். அவர் என் சபையில், எங்கள் சபையில் ஒரு 30 பேர் இருக்கையில் அவர் அந்த காலத்தில் வந்து பேசியிருக்காரு. அவ்வளோ ஒரு நல்ல பரிசுத்தவான். ஆயிரக்கணக்கான சபை உள்ள ஜனங்களை கொண்ட ஒரு போதகர் என் சபையில் வந்து பேசுகிறதுங்கிறது வந்து ரொம்ப அது பார்வைக்கு ஒரு அற்பமான ஒரு விஷயம். ஆனால் ஒரு 30 பேர் இருக்கிற இடத்துல வந்து பேசுகிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அப்படி நல்ல ஒரு பரிசுத்தமாக. ஆனால் அவர் மரிக்கிற அந்த சிக்காய் இருந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க? அவரை கொண்டு போய் தனியாக அவருக்கு பணிவிடை செய்து கொடுத்த 6 பேரையும் அவரை விட்டு விலக்கி
அவரை தூர நீக்கி போட்டுட்டு கொண்டு போய் ஒரு தனி வீட்டில் யாரும் பார்க்க முடியாதபடி வச்சுட்டாங்க. ஏன் இந்த நிலைமை? ஒரே ஒரு விஷயம்தான். என்ன விஷயம்? சொத்து. சுந்தரையாவுடைய மகன் அந்த அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்து இந்த சர்ச்சை டேக் ஓவர் பண்ணி அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, இது உங்கள் தாத்தா சொத்து, வேறு யாரும் இதில் விடக்கூடாது என்று சொல்லி அந்த அந்த சொத்தை வச்சு அந்த நிலைப்பாடு எடுத்து அவரை கொண்டு போய் ஒதுக்கி மறிக்கிற வரைக்கும் யாரும் அவரை பார்க்காம அப்புறம் அதில் விசுவாசிகளாம் கொந்தளித்து நிறைய பிரச்சனைகளை பண்ணி எடுத்து ஏகப்பட்ட பிரச்சனைகள். இதுக்கெல்லாம் காரணம் எது? சொத்து. இப்போ சுந்தரையா மாதிரி இவரும் ஒரு வாடகை வீட்டில் இருந்து ஒரு சொத்துக்கு வாங்காமல் இருந்திருந்தா அவரை யாரையும் சீண்டி இருக்க மாட்டாங்க. அவருக்கு பணிவிடை செஞ்சவங்க அவங்க வாட்டில் பணிவிடை செஞ்சாங்கன்னா, பணிவிடைங்கிறது நம்ம கூலிக்கு பணிவிடை செய்ய முடியாது, சம்பளம் கொடுத்து பணிவிடை செய்ய முடியாது. பரிசுத்தவானுக்கு பணிவிடை செய்த ஆசீர்வாதம் உண்டுங்கிறது யார் நினைக்கிறாங்களோ அப்படி ஒரு 6 பேர் அவருக்கு பணிவிடை செய்தாங்க. அவங்கள முழுவதும் துரத்திட்டாங்க. அதில் ஒருத்தர் இப்போ காரைக்காலில் இருக்கார். அவர் என்கிட்ட நிறைய விஷயங்களை, ஏன்னா இத்தனை வருஷங்க இருந்து என்னை இப்படி துரத்தி விட்டாங்க, எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது, மன சஞ்சலமாக இருக்குது, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலன்னு சொல்லி என்கிட்ட ஆலோசனை கேட்டதுனால தான் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சது. அப்போ நான் சொன்னேன், இதுவரைக்கும் இந்த பரிசுத்தவானுக்கு பணிவிடை செய்ததுக்கு இனிமேல் தான் ஆசீர்வாதம் வரும் முரளி, நல்லா கவலைப்பட வேண்டாம், அங்கேருந்து அனுப்பப்பட்டது நல்லது. ஏன்னா நிற்கதியாக போங்கன்னு துரத்தி விட்டுட்டா என்ன செய்ய முடியும்? பிழைப்புக்கு என்ன செய்ய? ஊழியத்துக்கு நம்பி போயிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு துரத்தி விட்டுட்டா என்ன செய்ய முடியும்? கர்த்தர் கைவிட மாட்டார். இந்த கூட்டத்துக்கு ஒழுங்காக வாங்க, இதில் கர்த்தர் பேசுவார்னு சொல்லி கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஒழுங்காக அட்டன் பண்ணி இப்போ பேங்கில் வேலை பார்க்குற ஒரு மனைவி கிடச்சிருக்கா. அவள் பேங்கில் வேலை பார்க்கா. இப்போ காரைக்காலில் சபை இருக்குது. அவன் மாமனார் சபையும் அவர் இறந்துட்டார். நாகப்பட்டினத்தில் ஒரு சபை இருக்குது. ஊழியத்துக்கு ஊழியம், குடும்பத்துக்கு குடும்பம், ஆதரவுக்கு ஆதரவு. சூப்பராக இருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் செய்த பணிவிடைக்கு பின்னால் என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. ஏன்னா ஒரு பரிசுத்தவானுக்கு போய் உதவிகளை செய்து காலை பிடிச்சி துணி துவைச்சி கொடுத்து எல்லாம் செய்யும்போது அந்த பரிசுத்தமான்றது பணிவிடை செஞ்சவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, அனாயிண்டிங் வரும், அந்த அபிஷேகம் வரும். அதனால தான் எலியாவுக்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை எலிசான்னு சொல்லியிருக்கு. அந்த ஒரு பரிசுத்தமானோடு இருக்கும்போது தேவையற்ற பேச்சு அங்கே இருக்காது, சிந்தனை வீணாக போகாது. சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் சின்ன புத்தியில் பிஹேவ் பண்ணால் உங்களை எப்படி கூட வைப்பாங்க? வான்னா போவாங்க, போனா வருவாங்க. எப்படி வைக்க முடியும்? இதை செய்ய அப்படின்னா செய்ய மாட்டாங்க. ஒரு தடவைக்கு 10 தடவை சொல்லணும். அப்போ எப்படி வைப்பாங்க? பெரிய ஆட்கள்கிட்ட போய் பணிவிடை செய்கிறதுக்கு ஒரு கிருபையாக அபிஷேகம் இருக்கணும். அவங்க நினைக்கிறத நம்ம செய்யணும். பெரிய ஆட்கள் ஆண்டவர் என்ன ஆண்டவர் நம்மளை பற்றி என்ன நினச்சிருக்காருங்கிறத அவரோடு இருந்து அவர் வேதத்தை வாசித்து பைபிளை வாசிக்கிறது எதுக்கு? ஆண்டவர் இதான் நினைக்கிறாரு, இப்படி தான் இருக்க சொல்கிறாரு, இப்படி தான் ஊழியம் செய்ய சொல்கிறாரு, இப்படி தான் நம்ம ஆத்மா அதையும் பண்ணணும், இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறத டெய்லி ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரா? டெய்லி அவர் சத்தத்தை கட்டிகிட்டே இருக்கோம் இல்லையே. ஆனால் வேதத்திலிருந்து டெய்லி அவர் சத்தம் நம்ம நோக்கி வந்துக்கிட்டே இருக்குல்ல. வேதத்தை வாசிக்கும் போது நம்முடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியுதா இல்லையா? அப்போ ஆண்டவர் ஏன் நம்ம கூட அவர் இருக்காரு? அவருக்கு உகந்தவர்களாக இருக்கிறதுனால இருக்காரு. அப்போ பெரிய ஆட்கள் ஏன் சின்னவங்களை வைக்க மாட்டாங்கன்னா, இவங்க சின்ன புத்தியிலே வேலை செய்வாங்க. பெரிய ஆளுக்கு தகுந்த மாதிரி. இப்போ எங்கள் பாஸ்டரியாவுக்கு எனக்கும் 11 வயசு வித்தியாசம். 11 வயசு 12 வயசு வித்தியாசம். ஆனால் அவங்க கூட 45 வருஷம் என்னைய வச்சுருந்தாங்க. ஏன் வச்சுருந்தாங்க? அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யும். நான் நினைக்கிறத செய்ய மாட்டேன். முடியாதுங்கிறது ரெண்டாவது, செய்யக்கூடாது. இப்போ ஒரு உதாரணமாக எடுத்தா, இந்த ஒரு பண மேட்ரு இது எப்படி செய்யலாம் அப்படிம்பாங்க. நான் ஆடிட்டர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு தான் உடனே ஆடிட்டர், சார் அது இது இப்படி செய்யக்கூடாது, இப்படி தான் செய்யணும். உடனே நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், ஆடிட்டர் இப்படி செய்யக்கூடாதுன்னு இருக்காரு. நம்ம பணம் நம்ம ஊழியம், அதை ஏன் இப்படி செய்யக்கூடாது? இப்போ நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? நாளைக்கு நம்ம பணம் தான், நம்ம ஊழியம் தான், ஆனால் கணக்கு காட்டையில் நீங்களும் நானும் போய் அங்கே கையெழுத்து போட முடியாது, ஆடிட்டர் தான் பதில் சொல்லணும்னா உடனே அது வேறு ஒரு சிக்கல் இருக்கோ. சரி, அப்போ அவர் சொல்கிறபடி செய்யுங்க. யார் சொல்கிறபடி? ஆடிட்டர் யார்? நம்ம பணத்தை நம்ம ஊழியத்துக்கு நம்ம நினைச்சபடி செய்ய விடாமல் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செலவு பண்ணுறதுக்கு வழிகாட்டுகிறவர் தான் ஆடிட்டர். அப்போ நம்ம அந்த இடத்துல இவங்கள்ட்ட என்ன இவங்க இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு முறுமுறுக்கக்கூடாது. அதை எப்படி மேற்கொள்ளணும்?
நாளைக்கு சிக்கல் வந்துச்சுன்னா ஆடிட்டர் தான் பதில் சொல்லணும், நீங்களும் நானும் சொல்ல போகிறது இல்லை அப்படின்ன உடனே, ஓ அது வேறு இருக்கும், ரைட் ரைட், சரி அவர் சொல்றபடியே செய்யுங்கன்றுவாங்க. அப்போ நம்ம நினைக்கிறது சில நேரங்களில் அவங்க அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சொன்னபடியே ஆடிட்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் நம்ம செஞ்சுட்டோம், ஏன்னா நம்ம தலைவர் சொன்னார் செஞ்சுட்டோம் அப்படின்னா, நாளைக்கு ஆடிட்டிங்கில் சிக்கல் வந்துச்சு அப்படின்னா, ஒரு அன்னைக்கே என்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கலாம்லான்னு கேள்வி கேட்பாங்கல்ல. உங்களை எதுக்கு இந்த பொசிஷனில் வச்சுருக்கு, எனக்கு இந்த இது இப்படி செய்யக்கூடாது நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, படித்த மனுஷன் இதை சொல்ல வேண்டாமான்னா அன்னைக்கு வெக்கப்பட்டு போய் நிற்போம். இன்றைக்கி ஒரு ஏச்சி வாங்கினாலும் பரவாயில்ல, நம்ம தப்பிடுவோம். அப்போ பெரிய ஆட்கள் பரிசுத்தவான்கள்கிட்ட நிற்கும்போது சில நேரங்களில் நான் ஒரு கான்ஃபரன்ஸில் போய் உட்காந்துருக்கோம், சென்னையில் நடக்குது, எல்லாம் டாப் லீடர்ஸ், நம்பர் 1 லீடர்ஸ். பாஸ்டர் ஹென்றி ஜோசப் இருக்கிறாரு, பாஸ்டர் சாம் சுந்தரம் இருக்கிறாரு, பாஸ்டர் இவர் செல்லத்துறை பாஸ்டர் இருக்கிறாரு, இன்னும் ரெவன் யோகன் டேவஸ், நிறைய எல்லாம் டாப் லெவல் லீடர்ஸ். அன்றைக்கி இருந்தால் எல்லா பெரிய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. எங்கள் பாசையாகவும் இருக்கிறாங்க. எங்கள் பாசையாவுக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஆனால் எப்போவுமே அவங்களுக்கு பக்கத்தில் இன்னொரு சேர் எனக்கு இருக்கும். நான் வந்து சின்ன பையன், நான் அந்த டாப் லெவல் லீடர்ஸோடு இருக்க தகுதி இல்லாதவன். எனக்கு படிப்பு இருந்தாலும் அவங்களோட இருக்க தகுந்த பொசிஷன் எனக்கு கிடையாது. ஆனால் எங்கள் பாசையாவுக்கு வந்து இங்கிலீஷ் இவங்க டக்குன்னு சொன்னாங்கன்னா டமார்னு இங்கிலீஷில் அடிக்கணும். அதனால் கூடவே அவங்க கூட இருக்கணும். அவங்க பேசாமல் கண்ணை மூடி கட்டி கையை கட்டிக்கிட்டு இப்படியே நிற்கணும், இல்லைன்னா உட்காரணும். அப்போ ரொம்ப டாப் சீக்ரெட்ஸ் எல்லாம் பேசும்போது எங்கள் மிஷினரி என்ன பண்ணாருன்னா, சரி மனோகர் இந்த இடத்துல இருக்க வேண்டாம்னு நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் போய் ஒரு வேலை கொடுத்தாரு. நான் 5 மினிட்ஸ் அந்த வேலையை செஞ்சுட்டு திரும்ப வந்து சேரில் உட்காந்துட்டேன். இல்லை இது இவன் ஒரு மணி நேரம் எடுத்து செய்வான்னு நினச்சா இவன் 5 நிமிஷத்தில் செஞ்சுட்டு வந்துட்டானே அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து திரும்ப கூப்பிட்டு இன்னொரு வேலை கொடுத்தாரு. அதையும் சடாரம் செஞ்சுட்டு வந்து உட்காந்துட்டேன். ஏன்னா எனக்கு கவனம் என்னென்னா, எங்கள் பாஸுக்கு ஹெல்ப்பாக இருக்கத்தான் நான் போயிருக்கேன். அவங்களுக்கு உதவி செய்துக்கு இல்லை, இவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும். அப்போ எனக்கு ப்ரையாரிட்டி எது? 3வது ஒரு வேலை கொடுத்தாரு. நான் டக்குன்னு போய் முடிச்சுட்டு வந்து பாசியாட்ட சொன்னேன், நான் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது யோகன் தேவஸ் விரும்பலை, அதுக்கு தான் இனி ஓயாமல் வேலை கொடுத்துட்ருக்காரு. நான் வெளியில் போய் இருந்துக்கிடுதேன், எதுன்னா இனி கூப்பிடுங்க டக்குன்னு வந்துடுதேன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நான் வெளியே போயிட்டேன். அதுக்கு பிறகு எந்த வேலையும் கொடுக்கல. அப்போ சில நேரங்களில் நம்ம அடம் பிடிக்க முடியாது. நான் பாசியாக கூட தான் இருக்க வந்திருக்கேன், நீங்கள் ஓயாமல் நீ வேலையை வீட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள்ட்ட போய் ஃபைட் பண்ண முடியுமா? நம்ம பரிசுத்தம் போயிடும். அப்போ நம்ம வாசலுக்கு வெளியில் அவங்க லேசாக அப்படி என்னை அவங்க என்னை பார்க்குற பொசிஷனில் நான் போய் உட்காந்துக்கிட்டேன். கண்ணை அசைச்ச இப்படின்னா போதும் நான் வந்துடுவேன். அப்படி போய் வெளியே உட்காந்துக்கிட்டேன். அப்போ தான் முடிஞ்ச உடனே சொன்னாங்க, நீர் சொன்னது சரிதான் மனோகர், உங்கள் சில நிறைய விஷயங்கள் பேசுனாங்க, நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு நினச்சதுனால தான் உங்களை 3 தடவை வேலையாகவே இருக்காது. இதெல்லாம் நமக்கு வந்து நம்ம அறிவில் சிந்திக்க முடியாது. அது மேலே இருக்கிற தெய்வம் நமக்கு கிருபை கொடுத்தா தான் இப்படியெல்லாம் யோசிக்க முடியும். அப்போ தான் வைப்பாங்க. பெரியவங்களுக்கு முன்னால் நம்ம நிற்கிறது ரொம்ப ரொம்ப, அதாவது தேவனுக்கு முன்பதாக நிற்கிறவன் என்று எலியா சொன்னான். யாருக்கு முன்னால்? தேவனுக்கு முன்பதாக. ஐ ஹூ ஸ்டாண்ட்ஸ் பிஃபோர் காட். தேவனுக்கு முன்னால் போய் நம்ம நின்ற முடியுமா? எவ்வளோ ஒரு பரிசுத்தம் இருக்கணும், எவ்வளோ ஒரு தன்மை நல்லா இருக்கணும். அப்போ அந்த ஆட்டிடியூடில் தான் நம்ம பார்க்கணும். நம்மளை விட வயசில் மூத்தவங்க, அனுபவத்தில் மூத்தவங்க, ஊழியத்தில் மூத்தவங்க, இப்படியெல்லாம் அவங்க சிந்திக்கிற மாதிரி நம்ம சிந்திக்கணும். அப்போ அவங்களுக்கு முன்னால் நிற்க வேண்டிய நேரத்தில் நிற்கணும், மற்ற நேரத்தோடு போயிடணும். அப்போ தான் எப்பவும் அவங்க நம்மளை விரும்பி கூட வச்சுருப்பாங்க. உட்காருங்க, எங்கள் பாஸ்டையாக உட்கார சொன்னால் 3 தடவை சொல்லாமல் நான் 45 வருஷத்தில் உட்காந்ததே கிடையாது. ப்ளைனில் அடுத்தடுத்த சீட்டில் உட்காந்து போவோம், ஆனால் ரொம்ப ஸ்டெடியாக கேர்ஃபுல்லாக நான் உட்காந்து போவேன். என் தலை ஒரு நாள் அவங்க மேலே இப்படி பட்டதே கிடையாது. காரில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது, ப்ளைனில் போகும்போது. ஏன்னா நாம் அசிஸ்டண்ட்டு, சின்ன பையன், பெரிய ஆள் கூட போகிறதே பெரிய கிருவை. 28 வயசில் நீங்கள் வெளிநாட்டுக்கு எப்படி போவீங்க? ஊழியத்தில் வந்த புதுசில் 28 வயசில் நம்ம ஐரோப்பா முழுவதும் சுற்றணும்னா நமக்கு போகிறதுக்கு தகுதி இருக்கா, பணம் இருக்கா, என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஆனால் பணிவிடை செய்கிறதும் டிரான்ஸ்லேட்டருங்கிற பொசிஷனில் தான் போகிறோம். அப்போ அதுக்கு தகுந்த ஆட்டிடியூடோடு நடந்தால் தான் அடுத்த தடவை போகும்போது நம்மளை கூப்பிட்டு போவாங்க. என்ன இவனுக்கு பிஹேவ் பண்ண தெரியல, பேச தெரியல, நடக்க தெரியல, உதவி செய்ய தெரியல அப்படின்னா நம்மளை கழட்டி விட்டுருவாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னொரு ஆள் கிடைக்கும், ஆனால் நமக்கு அந்த பொசிஷன் கிடைக்குமா? ஒரு தடவை கழட்டி விட்டுட்டாங்கன்னா கழட்டி விட்டால் தான் திரும்ப அந்த பொசிஷன் நமக்கு கிடைக்காது. அப்போ நம்முடைய பொசிஷனை காத்துக்கொள்வதற்கு ரொம்ப கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். கடினமான வார்த்தைகளை பேசுவதற்கு காரணம் நம்ம குணத்தை சோதிக்க. நம்ம எவ்வளவு பணிவாக இருக்கிறோம் இல்லை தாழ்மையாக இருக்கிறோங்கிறத சோதிக்கிறதுக்கு தான். சம்பந்தம் இல்லாமல் தப்பே பண்ணாமல் சில நேரத்தில் பேசுவாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன செய்வாங்க, அவங்க செத்துருக்க மாட்டாங்க. செத்த நாய் தானே குறைக்காது.
நாய்க்கு கொஞ்சம் உயிர் இருந்தாலும் என்ன செய்யும்? குறைக்கத்தான் செய்யும். அதுபோல் நமக்கு மாமிசம் சாகாமல் இருந்தால் என்னாகும்? கோபம் வரும், எரிச்சல் வரும். அதான் அதுக்கு காரணம். மாமிசத்தில் செத்துட்டோம்னா நம்ம பொசிஷன் என்ன? பெரிய ஆளுக்கு முன்னால் போய் நிற்கணும். நமக்கு எந்த சுயமாக வேலை செய்யக்கூடாது. அதுக்கு தான் பவுல் வந்து நிருபத்தில் எழுதும்போது டூலோஸ் அப்படிங்கிற கிரீக் வேர்டை யூஸ் பண்ணுறது. அந்த டூலோஸ் அப்படின்னா தன்னுடைய சுயம் முழுவதையும் அழிக்கப்பட்ட, நோ வேல்யூ ஃபார் ஹிம்செல்ஃப். தனக்கு ஒரு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, எல்லாத்தையும் துறந்து விட்டு கொடுத்து சொல்வதை மட்டும் கேட்கக்கூடிய ஒரு நபருக்கு பேர் தான் அடிமை. அடிமைக்கு சுயாதீனம் கிடையாது, பேச முடியாது. He cannot talk. There's no freedom in his life. And he must be obedient. என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் செய்யணும், வேறு எதையும் செய்யக்கூடாது. அதுக்கு தான் அந்த டூலோஸ் அப்படின்னா என்ன? ஸ்லேவ், அடிமை. அதில் பாண்ட் ஸ்லேவ் இருக்குது, பாண்ட் ஸ்லேவ் இருக்குது. அடிமையாக கொல்லப்பட்டவன், அடிமையாக பிறந்தவன். ஒரு அடிமைக்கு பிறந்தவன் அந்த வீட்டில் யார்? இஸ் அ பாண்ட் ஸ்லேவ். மார்க்கெட்டில் விலைக்கு வாங்கி கொண்டு வரப்பட்டவன் யார்? அவன் வந்து இஸ் அ பாண்ட் ஸ்லேவ். அவன் கட்டுகள் நிமித்தம் என்ன செய்யப்பட்டவன்? விலைக்கு வாங்கி கொண்டு வந்து வைக்கப்பட்டவன். அப்போ அந்த சில ஸ்லேவ் வந்து சில மாஸ்டரை விட்டு 7 வருஷத்தில் போகலாம். சிலர் போக மாட்டேன்னு சொன்னால் அவனுக்கு கொண்டு காதோடு இந்த இது கதவோடு வச்சு காதில் என்ன பண்ணிடுவாங்க? ஓட்ட போட்டுருவாங்க. அப்படின்னா இவனுக்கு சுயாதீனம் கொடுத்தும் இவன் போக விரும்பலை, இவன் என்னோடு இருக்க விரும்புகிறான். அவன் அந்த காதில் இருக்க ஓட்டையை பார்த்த உடனே தி அதர் பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹி இஸ் அ பாண்ட் ஸ்லேவ். இவன் அந்த மாஸ்டரை விட்டு போக மாட்டேன்னு அங்கேயே இருக்கிறவன், இவனை நம்ம வாங்க முடியாது அப்படிங்கிறது அர்த்தம். உங்களுடைய பொசிஷன், என்னுடைய பொசிஷன் அதுதான். நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை விட்டு நம்ம வெளியே போக முடியாது. அவருடைய ரட்சிப்பு நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறோம். நமக்கு காதில் ஓட்ட போட்டிருக்கு, அது தெரியாது. ஒரு அடிமைக்கு ஓட்ட போட்டு அந்த மாஸ்டரோடவே நான் இருப்பேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறவன் தான் அவன். அது மாதிரி நம்ம வந்து இயேசுநாதரை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. அப்படி ஒரு நிலைமையில் தான் உங்களை என்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுக்கு தான் அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுறாரு, டூலோஸ். நான் இயேசுவுக்கு அடிமை அப்படின்னு பவுல் சொன்னது காரணம் அவருடைய பொசிஷன், அவருடைய ஆஸ்தி, அவருடைய ஃபேமிலி, அவருடைய சொத்துக்கள், ஜனகிரீம் சங்கத்தின் அங்கத்தினனாக இருந்ததான அந்த ஸ்தானம் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துட்டார். இதெல்லாம் விட்டுட்டு வந்ததுக்கு காரணம் ஐ எம் அ ஸ்லேவ். நான் கிறிஸ்துவுக்கு யார்? அடிமை. அது வாயில சொல்கிறதில்ல, அது ப்ராக்டிக்கலில் கொண்டு வந்தவன் தான் பவுல். ப்ராக்டிக்கலாக வந்து ஹி எக்ஸசைஸ்டு தட் ஹி இஸ் அ ஸ்லேவ் டு கிரைஸ்ட். அது மாதிரி தான் பெரிய ஆட்களுக்கு முன்னால் போய் நம்ம நிற்கும்போது நம்ம பொசிஷனை காத்துக்கொள்வதற்கு நாம் அப்படி இருந்தால் தான் அவங்க நம்மளை வைப்பாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? எனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது, எனக்கு திறமை இருக்குது. திறமையே இருக்கட்டும். என்னுடைய கோ பிரதர் வந்து எம்டிஹெச் படித்தவர், வெரி குட் இங்கிலீஷ் நாலேஜ். ஆனால் ஒரு பைபிள் காலேஜில் கூட அவர் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஹி ஹேஸ் அ வெரி குட் நாலேஜ், வெரி ஹை பொட்டன்ஷியல் இன் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். ப்ரொனன்சியேஷன்லேருந்து எல்லாமே வந்து டு த மார்க். ஆனால் ஒரு பைபிள் காலேஜில் கூட அவரை எடுக்க மாட்டேன்ட்டாங்க. எதுக்கு தெரியுமா? திறமை இருக்குது, ஆனால் குணம் இல்லை, கீழ்ப்பிடிக்கிற குணம் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணுற குணம் இல்லை. எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டு குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாள். வேண்டாம், இவர் நாலேஜ் இருக்கட்டும், அது நமக்கு தேவையில்லை. எது வேணும்? குணம் வேணும். அப்போ படிப்பு இருந்தாலும் தகுதி இருந்தாலும் குணம் இல்லை அப்படின்னா அதான் இயேசு கிறிஸ்து வந்து நம்ம திறமையை பார்த்து அவர் நம்மளை ரட்சிக்கலை, நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டை பார்த்து நம்மளை ரட்சிக்கலை. அவர் நம்ம பாவிகளாக இருக்க நம்மை தேடி வந்து ரட்சித்து அதுக்கு பிறகு நான் பரிசுத்தர், நீ பரிசுத்தராக இரு அப்படிங்கிறார். நம்மளை பரிசுத்தமாக்கிக்கிட்டா எடுத்தார் இல்லை, எடுத்து வச்சுக்கிட்டு தான் பரிசுத்தமாக்குறாரு. நமக்கு அந்த அந்த தன்மை இதெல்லாம் வந்து நிறைய பெரிய ஆட்கள்கிட்ட நம்ம பழகும்போது கற்றுக்கொள்கிறது. யாரும் நமக்கு டியூஷன்லாம் எடுக்க மாட்டாங்க, டியூஷன் எடுத்து இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய பிஹேவியரில் இருந்தும் அவங்க நடந்து கொள்கிற விதத்தில் இருந்தும் நாம் புரிந்து கொள்கிறது தான் நான் இப்போ சொல்கிற அனுபவ பாடம். இதனால தான் அனுபவத்தை பைபிள் காலேஜில் போய் படிக்க முடியாது. பைபிள் காலேஜில் போய் படிக்கிறது ஸ்கிரிப்சுரல் நாலேஜ், அறிவை பெருக்கலாம், அனுபவம் பெற முடியாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பைபிள் காலேஜ் வில் ஹேவ் எ டீச்சர் ஆர் த ப்ரொஃபஸர் ஹூ இஸ் வெல் குவாலிஃபைட். பிடிஓ எம்டிஓ முடிச்சுட்டு, எம்டிஹெச் முடிச்சுட்டு, டாக்டரேட் முடிச்சுட்டு வருவாங்க. பட் தே ஹவ் நோ நாலேஜ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பாஸ்டிங் எ சர்ச். ஒரு சபையை நடத்தி 4 பேர்கிட்ட ஏச்சு வாங்கி பேச்சு வாங்கி அவங்களுக்காக தேவ சமூகத்திலிருந்து விண்ணப்பம் பண்ணி நம்ம மாம்சத்தை அழித்து பிசாசை துரத்தி இந்த ஊழியம் செய்தவங்க எங்கே வர மாட்டாங்க? டீச்சிங்க்கு வர மாட்டாங்க. டீச்சிங்கில் வெல் குவாலிஃபைட் இருக்கிறவங்க எதை செய்ய முடியாது? ஊழியத்தை செய்ய முடியாது. சம்மந்தம் இல்லாமல் 4 பேர் நம்மளை ஏசிக்கிட்டு இருப்பாங்க.
ஒரு வீட்டில் போய் ஒரு குடிசையில் போய் ஜோம் பண்ணணும். நம்ம பொசிஷனை விட்டு கீழே இறங்காமல் ஐம் ப்ரொஃபஸர்னு டையை கட்டிக்கிட்டு இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கிறவங்க அங்கே போய் நின்று கீழே உட்காந்து சில வீட்டில் சேரே இருக்காது. அப்போ என்ன செய்யணும்? இப்போ சமீபத்தில் எங்கேயோ ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். 2 சேர் தான் இருக்குது. நானும் பாசமாக உட்காந்துட்டோம். ராஜனுக்கு சேர் இல்லை. நான் உடனே டக்குன்னு கீழே உட்காந்துட்டான். பாச இருக்கட்டும், உங்கள் வீட்டு நிலைமை தான். இதில் என்ன செய்வோம்? உடனே பாசமாக பார்த்தாங்க. டேய் நீ மேலே உட்காருடா அப்படின்னு அவங்க இறங்கி கீழே உட்காந்து. மம்மி நீங்கள் கீழே இருக்க, நான் மேலே இருக்க முடியுமா? 2 பேரும் கீழே உட்காந்துட்டாங்க. ஒரு சேர் சும்மா கிடந்துச்சு. 3 பேர் வராங்கன்னா 3 சேர் எடுத்து போடணும். 2 சேர் தான் இருக்குது அப்படின்னா அவங்க நிலைமை இப்படி தான். அவங்க பக்கத்தில் எங்கே போய் வாங்க முடியும்? நம்ம இருக்கிற நிலைமை இப்போ இப்படியெல்லாம். பாஸ்ரமாவும் பைபிள் காலேஜ் ப்ரொஃபஸர் தான். நான் எம்ஏ பிஎட்டு, நான் எம்டி எம்ஃபில் அப்படின்னு நம்ம பட்டத்தை வாசிக்கிட்டு இருந்தால் முடியுமா? ஜனங்கள் மதிக்க வேண்டாம். ஐயா கர்த்தர் மதித்தா போதும். அதாவது படித்தவங்க ஏன் இறங்க மாட்டாங்கன்னா படிப்பு அவங்கள கர்வத்தை உண்டாக்கிடும். அந்த கர்வம் வந்துச்சு அப்படின்னா ஊழியம் செய்ய முடியாது. நமக்கு பேரே என்னது? ஊழியக்காரன். இங்கிலீஷில் என்னது? சர்வெண்ட்டுன்னா நம்ம யாருக்கு சர்வெண்ட்டு? கர்த்தருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் ஊழியம் செய்கிறதெல்லாம் யாருக்கு? மக்களுக்கு, விசுவாசிக்கு. ஒரு ரிட்டையர்டு ஹெச்எம் சர்ச்சுக்கு பக்கத்தில் அவங்கள கொண்டு வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் அவங்களுக்கு கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஆசிரமாக பார்க்கறதுக்கு போகிறாங்க. கெட்டு போட்டுக்கிட்டு இருக்கு. இவங்க போகிறாங்க. போன உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, கமலா நான் டாய்லெட் போயிட்டு கழுவ முடியாமல் தவிக்கிறேன், எனக்கு கழுவி விட்டுருந்தாங்க. யாருக்கிட்ட? பாஸ்டர்மா பொசிஷன் என்ன? இங்கே பாஸ்டர் அம்மா, பைபிள் காலேஜில் ப்ரொஃபஸரு. படிப்பு என்னது? எம்ஏ பிஎட், எம்டி, எம்ஃபில். இது பேப்பரில் இருக்கு நீளமாக. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? எனக்கு கழுவி விடு. மெனக்கிட்டு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து கழுவி விடணுமா அல்லது நம்ம செய்யணுமா? உடனே கழுவி எடுத்து தொடச்சி அவங்கள பொசிஷனில் உட்கார வச்சு அதை எடுத்து கொண்டு போய் வெளியே போட்டு விட்டு வந்தாங்க. இதுதான் ஒரு ஊழியக்காரியினுடைய நிலை. அப்போ எவ்வளவு படிச்சிருந்தாலும் பணிவிடை செய்கிறதுக்கு நம்ம கீழே இறங்கலை அப்படின்னா நோ யூஸ். அந்த மனப்பக்குவம் உள்ளவர்களோடு நீங்கள் இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் படித்தவங்களோட இருந்து பொசிஷனை பார்த்து பெருமை பீத்திக்கிட்டு இருக்கிறவங்களோட நீங்கள் போய் இருந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் கீழே இறங்கவே முடியாது. கழுவ போறீங்களா? அவருக்கு இதை விட நிறைய கழுவி இருக்காரு. அவருக்கு கழுவி இருக்காரு. 2 பிள்ளைகளை எடுத்து வளர்த்து, வாலிப பிள்ளைகளை எடுத்து ஆளாக்கி அவங்கள கல்யாணம் முடிச்சு, இவரை செலவழித்து கல்யாணம் முடிச்சு வச்சு இன்றைக்கி நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. அந்த பொசிஷனுக்கு போன பிறகு இப்போ இவரை கழுவாங்களான்னா கழுவ மாட்டாங்க. இவரை என்ன செய்யறதில்ல. ஒரு உதாரணம், அவங்க இப்போ ஒரு கார் வாங்குறாங்க. கார் வாங்கும்போது இவர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வர வேண்டாம், இங்கேருந்தே ஜெபம் பண்ணிக்கிடுங்க, நாங்கள் போய் டெலிவரி எடுக்க போகிறோம். ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் இவர் இருக்கிறதுக்கும் அவங்க இருக்கிறதுக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் ஜெபம் மட்டும் அங்கேருந்து ஒரு ஜெபம் பண்ணிடுங்க, நாங்கள் டெலிவரி எடுக்க போகிறோம் அப்படி. இதுதான் அவங்களுடைய. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? இல்லை உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை, உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை. இப்போ இதுதான் நம்ம ஆளாக்கி விட்டு அவங்களுடைய ஆட்டிடியூட். இப்போ அவங்களுக்கு முன்னாடி எப்படி நடக்க, இப்படி பேசுகிறவங்களுக்கு முன்னால் இவருக்கு விவரம் தெரியாதனால ஃபோன்லேயே ஜோம் பண்ணிட்டார். நானாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பேன்? உனக்கு மண்டையில் அறிவு இருக்கா? முதல்ல அவன் லைஃப்பில் ஒரு கார் வாங்க போகிறேன், பாசியா நேராக வாங்க, வந்து நீங்கள் தான் டெலிவரி எடுத்து சாவியவே நீங்கள் தான் வாங்கி கையில் கொடுக்கணும்னு சொல்லுவியா? அங்கேருந்தே ஜோம் பண்ணிக்கிறீங்கன்னா அது என்னது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு ஃபோன்லேயே ஜெபம் பண்ணிவிட்டு திருப்பி அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? இல்லை நீங்கள் வந்துருங்க, இனி வர முடியாது. உனக்கு பக்குவம் இல்லை. பக்குவத்துக்குரிய வார்த்தையை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போதும். நீ என்ன நினச்ச? ஃபோனில் ஜெபம் பண்ணாலே போதும் தான் நினச்ச. ஃபோனில் இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படி சொல்லி இருந்தால் இன்னொரு முறை அவங்க ஜாக்கிரதையாக இருப்பாங்க. இவருக்கே பக்குவம் இல்லையே. அது சரிதாம்மா, நான் வந்து அலைய வேண்டாம், நான் ஃபோன்லேயே ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னா ஃபோனில் ஜெபம் பண்ணால் இவர் எப்படி மற்றவங்கள பக்குவப்படுத்துவார்? சூரியனினால் பக்குவப்படுத்துகிற கனிகளும் உண்டு, சந்திரனினால் பக்குவப்படுத்துகிற கனிகளும் உண்டுன்னு சொல்லியிருக்கு.
நிழலிலும் பக்குவப்படுத்தலாம், வெயிலிலும் பக்குவப்படுத்தலாம். ஹார்ட்டாக சொல்ல வேண்டியதை எப்படி சொல்லணும் சொல்லுங்க? காட்டமாக சொல்ல வேண்டியதை காட்டமாக தான் சொல்லணும். மென்மையாக சொல்ல வேண்டியதை மென்மையாக சொல்லணும். இப்போ பெரியவங்க நம்மகிட்ட சில நேரம் காட்டமாக பேசுவாங்கன்னா, அவங்க பொசிஷனுக்கு அவங்க பேசத்தான் செய்வாங்க. நம்ம கேட்டுட்டு நம்ம மாறிக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணுமே ஒழிய, முனைச்சிக்கிட்டு இருந்தால் அந்த குணமே சரி வராது. அதாவது அதுக்கு இங்கிலீஷில் எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல. முனைக்கிறதுக்கு சுருத்துமாங்க, இல்லை முனைத்து கொள்வதுமாங்க. ஒரு அதாவது டூ மச் சென்சேஷனல் இஸ் நாட் குட். சென்சேஷனாக இருக்கணும். இப்படி தொட்டதுக்கெல்லாம் சுருத்து வந்துச்சு அப்படின்னா நம்மளை யாரும் வைக்க மாட்டாங்க. பாஸ்டுக்கு பிரபாகரன் என்னமோ ஒரு கேள்வி இருக்குது, ஆனால் கேட்காம அடக்கிக்கிட்டே இருக்கீங்க. எப்படி இல்லை அது கேட்குறதுக்கு வருது, ஆனால் அது அப்படியே அடக்கிக்கிட்டே இருக்காங்க. பாஸ்டர், இந்த மீட்டிங் வந்து இட் இஸ் நாட் ஒன்லி எ ப்ரீச்சிங், இட்ஸ் அ டயலாக் செக்ஷன். உங்களுக்கெல்லாம் ஒரு பிரசங்கம் தேவையில்லை, கிளாரிஃபிகேஷன். கரெக்ட். பாருங்க, அவர் பின்னால் இருக்காரு, இவர் முன்னால் இருக்காரு. அவர் நினைக்கிறத இவர் பேசுறாரு. அதாவது பக்குவம் ஆகிட்டு தான் இருக்கிறாரு. இல்லை, இவர் என்கிட்ட பக்குவம் ஆகிட்டாரு. இவர் விசுவாசி கிட்ட இவர் விசுவாசியை பக்குவப்படுத்த தெரியல. விசுவாசியை பக்குவப்படுத்தணும்ல. இவர் என்கிட்ட வந்து ரொம்ப கிளீனாக இருப்பார். எது இல்லை பாஸ்டர், நீங்கள் கேட்குறது என்னென்னா, இவர் பக்குவமாகலைங்கிறது இல்லை, இவர் வந்து தன்னுடைய விசுவாசியை பக்குவப்படுத்தணும். அதில் ஹி ஃபெயில்டு. அதைத்தான் பக்குவப்படுத்தணும். ஃபோனில் ஒரு இப்போ பாம்பேயில் ஒரு பாஸ்டர் ஃபோன் இதை எடுக்கிறாரு, கார் எடுக்கிறாரு. அப்போ என்கிட்ட முதல்ல வந்து நாங்கள் இத்தனை மணிக்கு அங்கே ஷோரூம் போயிடும், ஒரு ஜோம் பண்ணிருங்க, நாங்கள் டெலிவரி எடுக்கணும்னு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதே மாதிரி நான் ரெடியாக இருக்கேன். ஒரு காரை வாங்கிட்டு சாவியை வாங்கிட்டு பாஸ்டர் ஜோம் பண்ணுங்கிற ஜோம் பண்ணுறேன். அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். இட்ஸ் அ லாங் டிஸ்டன்ஸ். போயிட்டு வர்றதுக்கு 14,000 ரூபா ஆகும் ஃப்ளைட்டில் போனால் கூட, விச் இஸ் நாட் நெசசரி. இது 3 மணி நேரம். ரெண்டாவது, அது யார் அப்படின்னா இவருடைய ஸ்பிரிச்சுவல் டாட்டர். அவளை கையில் எடுத்து அவளுக்கு வேண்டியெல்லாம் செய்து அவளை கல்யாணம் முடித்து ஒரு பொசிஷனில் வந்து ஒரு இன்னைக்கு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறான், மாப்பிள்ளை பிஸ்னஸ் பண்ணுறான், இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்காங்க. இன்றைக்கு நீங்கள் நேரடியாக வந்து கஷ்டப்பட வேண்டாம், நீங்கள் அங்கேயே இருந்து ஜெபம் பண்ணினால் போதும்னு சொன்னால் என்ன அளவில் அவங்க பக்குவம் ஆகியிருக்காங்க. சிரமப்படுத்தினாலும் நீங்கள் புறப்பட்டு வந்து நீங்கள் தான் வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? கட்டாயப்படுத்தணும். சரி, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேனே. எங்கள் பாஸ்டருக்கு முதல்ல எங்கள் மிஷினரி கார் வாங்கி கொடுத்தாரு. TNI 4012 ஒரு அம்பாசிடர் கார், கருப்பு கார், 50,000 ரூபா அந்த காலத்தில். கார் வாங்கின உடனே பாஸ்டர் என்னையை கூட்டிகிட்டு, அவங்களுக்கு அரை தான் டிரைவிங் தெரியும், இருந்தாலும் அப்படி இப்படிமா போய் சேர்ந்துட்டோம். அவங்க ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். அவர் இப்போ பெட்டில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கார், நடக்க முடியாது. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போன உடனே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு அமெரிக்கன் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். அங்கே போய் பார்த்தா அவர் அப்படி பெட்டில் படுத்து கிடக்காரு, எளிமையாக நடக்க முடியாது. இப்போ பாசியாக சொன்னாங்க, 2 பேரும் சேர்ந்து தூக்கி வீல் சேரில் உட்கார வச்சு கார் வரைக்கும் தள்ளிட்டு வந்து 2 பேரும் தூக்கி காரில் வச்சு இந்த தூத்துக்குடியை ஒரு ரவுண்டு அடித்து திரும்ப கொண்டு போய் ஜெபம் பண்ண வச்சு காணிக்கையை கொடுத்துட்டு பெட்டில் கொண்டு போய் படுக்க வச்சிடணும், தூங்க அப்படின்னா. தூக்கணும். வீல் சேரில் உட்கார வச்சோம், தள்ளிகிட்டே வந்தோம், தூக்கி திரும்ப காரில் வச்சோம், ஒரு ட்ரிப்பு ஒரு ரவுண்ட் அடித்தோம். ஒரு பாஸ்டர் ஜோஷுவா, நீங்கள் இனி கீழே போகாமல் இருந்தால் நல்லது, ஐ விஷ் தட் யூ ஷுட் பி ஹியர். ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஜெபம் பண்ண சொல்லும்போது நான் தழுதழுக்க ஒரு ஒரு ரொம்ப சந்தோஷத்தோடு ஒரு ஜெபம் பண்ணார். அந்த ஜெபம் பண்ணி காணிக்கை கொடுத்து தூக்கி கொண்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு காரில் வரும்போது என்கிட்ட பேச சொல்லுதாங்க, இப்போ ஆண்ட்ரூஸ் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் ஜெபித்த மாதிரி யாருமே ஜெபிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நான் உடுத்தின துணியோடு நான் வந்து என்னை வீட்டை விட்டு விரட்டி விட்டாங்க, நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்னை இவங்க தான் அரவணைச்சு வீட்டில் கொண்டு போய் பைபிள் காலேஜ் படித்து 1 வருஷம் வீட்டில் வச்சு ஊழியம் கொடுத்து என்னை ஆளாக்கி கொண்டு வந்தவங்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கி நான் ஒரு காரில் போய் இறங்கும்போது அதனுடைய வேல்யூ என்னென்னு அவங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அவங்க ஜெபம் வேறு மாதிரி இருக்கும். அப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் ஜெபம் பண்ணதை கவனிச்சிங்களான்னு. ஆமாம் பாஸ்டர், அது எவ்வளவு மன உருக்கத்தோடும் ஒரு நன்றி அறிதலோடு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணாங்களா. இந்த ஜெபம் வேறு யாராலும் பண்ண முடியாது.
அதுக்கு தான் அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபாதருங்கிறவர் வேணும். அவங்களுக்கு தான் அந்த மன உருக்கமான ஜெபம், நன்றி உணர்வான ஜெபம். ஆண்டவரே வீட்டிலேருந்து உடுத்தின துணியோடு அனுப்பி விட்டீங்களே, இன்றைக்கி அவனுக்கு இவ்வளவு காரை கொடுத்து இவ்வளவு கனப்படுத்தியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நன்றி நிறைந்த இருந்தால் கண்ணீரே வந்துடும், எமோஷனல் ஆகிடும். அதுக்கெல்லாம் பிள்ளையை பெற்றெடுத்தவனுக்கு தானே பிள்ளைக்கு என்னுடைய அருமை தெரியும். அந்த பிள்ளைகள் ஒரு வேலை கிடச்சி நல்ல சம்பளம் வாங்கி முதல் சம்பளத்தை அப்பா அம்மா கையில் கொண்டு வந்து கொடுத்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எந்த தாய் தகப்பனாலும் கண்ணீர் வடிக்காமல் இருக்க முடியாது, நிகழ்ச்சி வந்துடும். இவர் கோடீஸ்வரனாக இருக்கலாம் தகப்பன், தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். நான் முதல்ல என்னுடைய மகன் வந்து எனக்கும் காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தான். ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். தகப்பன் பிள்ளைக்குள்ளே செலவுக்கு தேவைன்னா நம்ம கொடுப்பான், நமக்கு தேவைன்னா அவங்க கொடுப்பாங்க. ஆனால் ஒரு காணிக்கைன்னு ஒன்று கொடுக்கும்போது உள்ளமே ஆடுது. ஏன்னா மற்றவங்க எல்லாரும் காணிக்கை கொடுக்கறத விட யார் கொடுக்கணும்? நம்ம பிள்ளைகள் நம்மளை காணிக்கை கொடுக்கணும். நீங்களே சொல்லுங்களேன், அது சரியாக தப்பான்னு. உங்ககிட்டே நான் அந்த பதிலை விட்டுறேன்னு. ஊழியத்துக்கு வந்த பிறகு ஃபீல்டில் நிற்கையில் ஃபீல்டில் மகங்கிற பாசமெல்லாம் காட்டக்கூடாது, அப்பாங்கிற பாசமெல்லாம் காட்டக்கூடாது. கொடுத்தான், அது ஊழியம். வீட்டுக்கு வந்த பிறகு அப்பா மகங்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம கீப்பப் பண்ணலாம். ஸோ ரிலேஷன்ஷிப்பு வேறு, அங்கே ஊழியத்தில் பொசிஷன் வேறு. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கரெக்டாக நடந்தோம்னா தான் பிள்ளைகளையும் ஒழுங்காக நம்ம வளர்க்க முடியும், பிள்ளைகளும் நம்மக்கிட்ட ஒழுங்காக இருப்பாங்க. உனக்கு செலவுக்கு இல்லைன்னு நினைக்கேன் வச்சுக்கோ அப்படின்னா அது வேல்யூ கிடையாது. பெத்த கடமைக்கு நீங்கள் கொடுத்தானே செய்யணும் அப்படின்னு அப்படி கிளைம் பண்ணுவாங்க. இல்லை, திஸ் இஸ் அன் ஆஃபரிங் ஃபார் யூ. நமக்கு ஊழியத்துக்குன்னு வந்த பிறகு நம்ம கொடுக்குறது நீ கஷ்டப்படுற வச்சுக்கோ, பரிதாபப்பட்டால் கொடுப்பாங்க. இப்போ ஆண்டவர் நம்மளை பரிதாபப்பட்டால் நமக்கு தன் தேவைகளை சந்திக்கிறாரு. எப்படி சந்திக்கிறாரு? அழைக்கப்பட்டவன், என்னால் பரிசுத்தமாக்கப்பட்டவன், என் ஊழியத்தை செய்கிறவன். அந்த பெர்ஸ்பெக்டிவ், அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது? கண்ணோட்டம். நாம் வந்து சர்வெண்ட் ஆஃப் காட். அந்த பொசிஷனில் தான் ஆண்டவர் பார்ப்பார். அப்போ நம்ம பிள்ளைகளை நம்ம எப்படி பார்க்கணும்? நீங்கள் எப்படி பிள்ளைகளுக்கு முன்னால் நடக்கிறீங்களோ அப்படி தான் அவங்க நடப்பாங்க. ஒரு முறை அவன் ஆஸ்திரேலியாவுக்கு போகும்போது ராத்திரி 2 மணி வீட்டில் தான் புறப்படுறான். முன்னால் நைட்லேயே சொல்லிட்டான், காலையில் நான் 2 மணிக்கு வந்து உங்களை எழுப்பி ஜெபம் பண்ணிட்டு தான் நான் போவேன், நீங்கள் தூங்கிடாதீங்க, எல்லாம் தூங்கினாலும் நான் ஃபோன் அடித்த உடனே எடுத்துருங்க, நான் எடுத்துடுறோம் அப்படின்னு. அப்போ வந்து காலையில் ஃபோன் அடித்தான், நாங்கள் ரெடியாக இருந்தோம். வந்து ஜெபம் பண்ணிவிட்டு அவன் சொன்னான், ஃபாரின் மணியில் நான் உங்களுக்கு காணிக்கை கொடுக்கணும்னு விரும்பினேன். இது ஒரு 50 ஆஸ்திரேலியன் டாலர் இருக்குது. இதுக்காகவே இவ்வளோ நாள் அதை போன தடவை போயிட்டு வந்து அதை செலவழிக்காமல் நான் வச்சுருந்தேன். திரும்ப போகும்போது எப்படி கொடுக்கணும்? அந்த ஃபாரின் கரன்சியில் ஒரு ஆஃபரிங் கொடுக்கணும் அப்படின்னு அவன் சிந்தித்தான். அதுக்கு என்ன சொன்னான்னா, நான் ஃபாரின் மணியில் உங்களுக்கு காணிக்கை கொடுத்தா எனக்கு நிறைய ஃபாரின் மணியில் காணிக்கை வரும்னு நான் விசுவாசிக்கிறேன். நம்ம சாதாரணமாக சிந்திக்க மாட்டோம், காணிக்கைங்கிறது எதில் கொடுத்தா என்ன. இதெல்லாம் வந்து ஹை திங்கிங், அப்படி ஒரு சிந்தனை. அதான் நான் சொல்கிறேன், ஹோலினஸ் இஸ் தாட் ப்ராசஸ். சிந்தனையில் பரிசுத்தம் வரணும். சிந்தனையில் அசுத்தமாக சிந்திச்சுட்டு பேசுறது பரிசுத்தமாக பேசணும்னா அங்கே சம்மந்தம் இல்லை. நம்முடைய எண்ணங்களே பரிசுத்தமாக இருக்கணும். அதுக்கு நான் பின்னாடி வர்றேன். ஆக நிறைய காரியங்களை அப்சர்வ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு காரியங்கள் இருந்தால் தான் நம்ம இதெல்லாத்தையும் கீப்பப் பண்ணி கரெக்டாக நம்ம போக முடியும். இல்லைன்னா போக முடியாது. இப்போ எங்கள் கூட வந்திருந்தான், அந்த ட்ராவலில் எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. ஏன்னா ஹீ டேக்ஸ் கேர் ஆஃப் அஸ். ஹெல்த்து, அங்கே உள்ள காரியங்கள், அது இது எல்லாமே வந்து நல்ல ஒரு கவனம் செலுத்தி பராமரிப்பு செய்ததுனால ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வந்தோம். நம்ம பிள்ளைகளை அந்த மாதிரி உருவாக்கணும். ஆவிக்குரிய உலகத்தில் பெத்த பிள்ளையோ பெறாத பிள்ளையோ ஆதாயப்படுத்தப்பட்டதோ ஆதாயப்படுத்தப்படாததோ தசமமாக உங்களுக்கு கொடுக்கல. தசமமாக கத்திருக்கு. கத்திருக்குன்னு சொன்ன பிறகு அடுத்த கேள்வியை கேட்கக்கூடாது. கொடுக்க இன்னைக்கு ஐடியில் வேலை பார்க்குற ஐடி செக்டாரில் இருக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் சம்பளம் எவ்வளோ, நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், உங்கள் பையன் எவ்வளோ சம்பளம் வாங்குறான், உங்கள் மகா எவ்வளோ சம்பளம் வாங்குறான், ஐ டோன்ட் நோ. நீங்கள்லாம் ஒரு தகப்பனுக்கு லாய்க்கே இல்லைன்னு அவங்களே திட்டிருக்கேன். அதாவது நான் ஒரு செமினாருக்கு பெங்களூருக்கு போயிருந்தேன். அந்த செமினாருக்கு வந்து 7,000 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. ஸோ எனக்கு 7,000, பாசமாக்கு 7,000, ராஜனுக்கு அவங்களோட ஊழியத்தில் இருக்கிறதுனால அவனுக்கு ஃப்ரீ 14,000 கட்டி போனோம். அவர் ஆடிட்டர் அங்கே பேசினார். 2 ஆடிட்டர்ஸ் பேசினாங்க, ஃபைனான்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஊழியக்காரங்க அப்படின்னு. அப்போ ஒரு ஆடிட்டர் சொன்னார், என் பையன் வந்து
அவர் வந்து அருண் ஜேட்லி போன்ற பெரிய ஆட்களுக்கு ஆடிட்டர். அவர் சொன்னார், என் பையன் வந்து என்கிட்ட நான் வந்து இது பைலட்டுக்கு படிக்கணும், ஏரோநாட்டிக்ஸ் படிக்கணும். நான் சொன்னேன், படிக்க வைக்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன். அப்போ அவன் கேட்டானா, என்ன கண்டிஷன்? நீ வேலைக்கு போன உடனே உன் பாதி சம்பளத்தை நீ கற்றுக் கொடுத்துடணும். அப்போ ஒரு நிமிஷம் அப்படி யோசித்து பார்த்துட்டு, சரி நான் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இவர் பல லட்சம் செலவழித்து படிக்க வச்சுட்டாரு. ஒரு தகப்பன் தன்னுடைய பொசிஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அது எவ்வளோ தூரம் கிரயம் செலுத்துகிறார்கள் என்பதற்கு நான் உதாரணம் சொல்கிறேன். நான் சப்ஜெக்டை விட்டு டீவியேஷன் ஆகி போகலை. ஹோலினஸ் இஸ் பொசிஷனல். பரிசுத்தம் என்பது ஸ்தானம் சார்ந்தது. அப்போ ஒரு ஆடிட்டர், ஒரு ஹை ப்ரொஃபைல் உள்ளவர் இப்போ மகன்கிட்ட சொல்கிறாரு, மகன் சொல்கிறான், என்னை நீங்கள் பைலட்டுக்கு படிக்க வைங்க. ஓகே, நான் படிக்க வைக்கிறேன், பட் நீ எனக்கு ஒரு கைமாறு செய்யணும். அது என்ன? உன் சம்பளத்தில் பாதியை நீ கற்றுக் கொடுத்துடணும். அப்போ அவன் நான் கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் எனக்கு இன்னொன்று செய்யணும். என்ன? எனக்கு பார்க்குற பெண்ணு சம்பளத்தில் பாதி கற்றுருக்கு கொடுத்துருமா, அது சம்மதிக்கலான்னு பார்த்து எனக்கு கட்டி வைக்கணும்னா. ஏன்னா அவன் எதில் இருப்பா? சம்பளத்தில் குறியாக இருப்பான். அப்புறம் எங்களுக்குள்ளே என்ன வந்துடும்? பிரச்சனை வந்துடும். அதனால் சம்பளத்தில் பாதி அவன் கற்றுக் கொடுத்துருவாமா, பாதி தான் அவன் வச்சுருப்பான். உனக்கு சம்மதமானு கேட்டு அப்படி சம்மதிக்கிறவளை எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுங்க. அவர் சொன்னார், ஓகே, அதை நான் செய்கிறேன். ரெண்டு ஃபாதர் சன் வந்து அக்ரிமெண்ட் போட்டாச்சு. அவனுக்கு பல லட்சம் செலவழித்து படிக்க வச்சு பைலட் ஆகிட்டான். அப்பாயின்மெண்ட் வந்துட்டு ஆர்டரை கொண்டு வந்து தகப்பன்ட்ட காட்டினான். உடனே அவர் வாங்கி முழங்கால் போட்டான், ஜோம் பண்ணி, ரைட் நீ போ, நீ ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்க, ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்குது. என் சம்பளத்தில் பாதி கொண்டு வந்து தரணும், சம்பளத்தையே உங்கள்கிட்ட தந்துட்டு தான் வாங்க வேணும். அது மாதிரி ஃபஸ்ட் மந்த் ஒர்க் பண்ணி சம்பளத்தை வாங்கி கொண்டு வந்து இந்த சம்பளத்தை கையில் கொடுத்துட்டு, இப்போ சம்பளத்தை கொடுத்த உடனே அப்பாவுக்கு என்ன தெரியும்? பையனுக்கு சம்பளம் எவ்வளோன்னு தெரியும். அதில் நீங்களே பாதி எடுத்துக்கிட்டு மீதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி பாதி எடுத்துக்கிட்டு மீதியை கையில் கொடுத்தாரு. இப்போ ஒரு ஒபீடியன்ஸ் வந்துடுது, ஒரு பாசம் வந்துடுது, ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபுல்ஃபில் பண்ண அந்த நிலைமை வந்துடுது. இப்போ இவருக்கு பையனுக்கு சம்பளம் எவ்வளோன்னு தெரியும், பாதி சம்பளத்தை எடுத்து ஊழியத்தை கொடுக்குறாரு, பாதி சம்பளத்தை கையில் கொடுக்குறாரு. இந்த உறவு கரெக்டாக இருக்குமா இருக்காதா? இப்போ வேலை முதல்ல சரின்னு சொல்லிட்டு வேலை இப்போ அன்னைக்கு நான் சொன்னேன், இன்றைக்கி அதெல்லாம் தர முடியாதுன்னு நினச்ச முடியும் தகப்பேன், ஒன்றும் தர முடியாது. அப்போ ரூபா லட்சமாக இறைச்சி கோடிக்கணக்கான பணம் செலவழிக்கணும். அப்படி இறைச்சிக்கிட்டு இருக்கும்போதே எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, இவன் ஒரு பொசிஷனுக்கு போய் சம்பளம் நிறைய வாங்கின பிறகும் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணக்கூடிய அளவுக்கு உருவாக்கணும். அந்த உருவாக்குதல் இல்லை அப்படின்னா, ஒரு பொசிஷனில் போய் உட்கார்ந்த பிறகு சம்பளம் கையில் வந்த பிறகு யாரை மதிக்க மாட்டாங்க? அப்பாவை அம்மாவை மதிக்க மாட்டாங்க. இன்றைக்கி அதுதான் பெந்தகோஸ் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு வெளி உலகம் தெரியாது. ஐ எம் மூவிங் இன் டு த பெண்டிகாஸ்டல். பொண்ணும் கிடைச்சது, அவளும் சம்மதிச்சா. ஏன்னா அப்படிப்பட்ட ஸ்பிரிச்சுவல் பிள்ளையை தானே பார்ப்பாங்க. அவன் முதல்ல நீங்கள் அப்படிப்பட்ட பொண்ணை பார்த்து கெட்டித்தாங்கன்னு சொல்கிறதே பெரிய ஒபீடியன்ஸ்லாம். அதெல்லாம் பொண்ணு பார்க்கறதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன், நீங்கள் பேசாமல் இருங்கன்னு சொன்னால் என்னச்சியா? ஒன்றும் பண்ண முடியாது, எதுவுமே கம்பல் பண்ண முடியாத. அந்த இவன் சொன்ன ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணணும்னா, இவன் பைலட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, இந்த ஃபாதருடைய கை அங்கே நிறைய இருக்கணும் அவன் மேலே, அவனை உருவாக்குறதுல. அப்படி இருந்தால் தான் குணம் வந்து மாறாது. இல்லை குணம் என்ன செஞ்சிடும்? மாறிடும். 5 வருஷத்தில் குணமும் மாறி கடைசியில் தகப்பனை மதியாமலே போயிடுவாங்க. இனி தகப்பன் தாய் அந்த ஃபேவர் நமக்கு வேண்டாம்னு நினச்சி போயிடுவாங்க. ஈசாக்கு ஏசாவை பார்த்து சொன்னால், நீ போய் காட்டில் வேட்டையாடி சமைச்சு என்கிட்ட கொண்டு வந்து கொடு, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா. அப்போ உலக ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு, அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு பிள்ளை வந்து தகப்பனுக்கு என்ன கொண்டு போய் கொடுக்கணும்? சாப்பாடு கொடுக்கணும். அந்த சாப்பாடு கொடுக்கறதுல என்ன இருக்குது? அது என்ன அப்படி தான் செஞ்சு தான் ஆசீர்வாதத்தை வாங்கணுமா? அதுக்குள்ளே இருக்கிற கருத்து என்ன? அந்த பிரின்சிபல் என்னது? If you want to inherit the blessings from the Father, you have to look after him very well. பட்டினி இல்லாமல் பசி இல்லாமல் தன் கையினால் சமைத்து கொண்டு போய் கொடுக்கறதுங்கிறது என்னது? அங்கே ரெபேக்கா இருக்கா, அவள் சமைச்சு கொடுப்பான், அவன் பட்னி அவனும் கிடக்கல. யாரு? ஈசாக்கு பட்னியெல்லாம் கிடக்கல. ஆனால் உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நீ பிரயாசப்பட்டு செய்துட்டு வந்து என்கிட்ட வாங்குங்க. நீ பிரயாசப்படாமல் உனக்கு என்ன கொடுக்க முடியாது? ஆசீர்வாதம் கொடுக்க முடியாது. பிரயாசம் ஏசாவை விட ரொம்ப பிரயாசப்பட்டது யாரு? நீங்கள் இங்கே பாருங்க, சாதாரணமாக நம்ம சாதாரணமாக இப்படி பிஹேவ் பண்ணுறது ஈஸி. ஆனால் இன்னொரு கேரக்டர் மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் நடிகர்களுக்கு ரொம்ப சம்பளம் கொடுக்காங்க? அவன் டோட்டலாக இன்னொரு கேரக்டரில் மாறி நடிக்கணும். அது உங்களாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது.
அவன் குணத்தை மாற்றணும், சுவாபத்தை மாற்றணும், பேச்சை மாற்றணும், எல்லாத்தையும் வேஷத்தையே மாற்றணும், முடிய மாற்றணும். அதுக்கு அவன் தன்னை ஈல்டு பண்ணி அந்த ப்ரொடியூசர் சொல்கிற மாதிரியும், மேக்கப் மேன் சொல்கிற மாதிரியும், டைரக்டர் சொல்கிற மாதிரியும் ஐம்புலனையும் அடக்கித்தான் அவன் நடிக்கணும். அதுக்கு தான் அவ்வளோ கிரையான். இப்போ யாக்கோபு வந்து ரெபேக்கா வந்து இந்த பயங்கரமான விளையாட்டுக்குள்ளே இழுத்து விட்டான். ஏன்னா இப்போ யார் கொஞ்ச நேரத்துக்கு எப்படி நடிக்கணும்? ஏசாவை நடிக்கணும். சமையலுக்கு அம்மா பண்ணி கொடுத்துட்டான். ஆனால் பேசுறது வைக்கிறது எல்லாம் யார் மாதிரி பேசணும்? ஏசா மாதிரி பேசணும். அவன் ஆனாலும் கண்டுபிடிச்சிட்டான். சத்தமோ ஏசாவின் சத்தம், இல்லை கைகளோ ஏசாவின் கைகள், சத்தமோ யாக்கோவின் சத்தம். அவனுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் ஆண்டவர் வந்து, டே இதெல்லாம் இப்போ பார்க்காத, அவனை நான் வெறுத்துட்டேன், இவனை தான் நான் நேசிக்கிறேன், நீ ஆசீர்வதி. அதனால தான் ஏசாவை நான் வெறுத்து யாக்கோவை நான் சிநேகித்தேன்னு சொல்கிறார். நீங்கள் தேவனுடைய சிநேகத்துக்குள்ளே இருந்தீங்கன்னு சொன்னால், நமக்கு தகுதி இல்லைனாலும் கூட நம்மளை கூப்பிட்டு ஆசீர்வச்சிருவாங்க. அப்போ இவன் அந்த கொஞ்ச நேரத்துக்கு இருதயம் எத்தனை அடி அடிச்சிருக்கோம், ப்ரெஷர் எங்கே ஏறி இருக்கும், கண்டுபிடிச்சி தொலைச்சிருவாங்கன்னு நினச்சிருப்பான்ல. ஆனாலும் அவன் இப்போ ரொம்ப அழகாக நடிச்சிட்டான். ஏன்னா த கிரேஸ் வாஸ் தேர், ஆண்டவருடைய கிருபை அவனுக்கு இருந்தது. அதனால அவன் என்ன செஞ்சான், போய் அதை கொடுத்து அவன் சாப்பிட்டு அவனை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் இருதயம் திக்கு 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 திக்குன்னு அடிச்சிருக்கும். ஆமாம், நீ இப்படி ஏமாத்திட்டானே, ஆசீர்வாதம் வாங்க போன இடத்துல என்ன வந்துடக்கூடாது, சாபம் வந்துடக்கூடாது. முடிச்சு அவன் வெளியே ரூமை விட்டு வெளியே வந்த பிறகுதான் இவனுக்கு நிம்மதி. இவன் வெளியே வந்து கொஞ்ச நேரத்தில் யார் வந்துட்டான், இங்கே வர வேண்டியது சிக்கரை யார்கிட்ட வந்துட்டுனா ஏசாட்ட வந்துச்சு. ஏசா வந்து அவன் ஒரே வார்த்தை சொன்னான், இந்த நரமுடி இறங்கி போட்டோம், நான் அவனை என்ன செய்தோம் பாரு. இப்போ அங்கே என்ன வந்துட்டு, பகை. இந்த பகையை உருவாக்குறது யாரு? அதான் ப்ரொடியூசர் யாரு? தேவன். ஏன்னா யாக்கோபு வந்து இனிமேல் யாக்கோபு அந்த வீட்டிலே அவன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இஃப் ஹீ வாண்டட் டு பி இன் த பிளான் ஆஃப் காட், ஹீ மஸ்ட் லீவ் பேர்சபா, ஹீ மஸ்ட் கோ டு பதானாராம். அவன் பதானாராமுக்கு போகணும். ஏன்னா அடுத்த ப்ராசஸ் இருக்குது. இங்கே ஈஸியாக அம்மா தயவில் எல்லாத்தையும் சாதிச்சுட்டு வந்துட்டான். இப்போ அடுத்த ப்ராசஸுக்கு போகணும். அந்த ப்ராசஸ் என்னது? மாமா கை வெரி ஹாட் ப்ரெஸ்ட் ப்ராசஸ். லாபான் கையில் போய் சிக்கிறது வந்து என்னது, கரும்பு மிஷினுக்குள்ளே கையை விட்ட மாதிரி. கரும்பு மிஷினுக்குள்ளே கையை விட்டோம்னா சமைச்சு சக்கையாக்காமல் அந்த மிஷின் விடாது. ஏன்னா இவன் வந்து கோத்திரப்பே தான் வாங்கணும். 12 கோத்திரத்துக்கு தகப்பனாக மாறணும் அப்படின்னா சும்மா 12 பிள்ளைகளை மட்டும் பெற்று அப்படியே விட்டுற முடியாது. நீங்கள் அந்த கல்யாணத்து அன்னையில் இருந்து இந்த 7 வருஷத்தை விட்டுருங்க. அந்த 7 வருஷமே ரொம்ப இவன் மேலே சிநேகத்தை, ராகேல் மேலே சிநேகத்தை வச்சு தான் அந்த காலத்தை அவன் ஈஸியாக கடந்தான். கல்யாணம் முடித்த அன்னைக்கே அவன் தலையில் வந்து இடி விழுந்துருச்சு. காலையில் பார்க்கான், இவன் பார்த்த ராகேல் இல்லை, அவன் இப்படி பார்க்கான். வாழ்க்கையில் செம டென்ஷன். என் லைஃப் நாளே ஐ எம் லாஸ்ட். அங்கே ஏமாத்துறதுக்கு ஏமாத்துவது எவ்வளவு கடினம், அது ஏமாத்துறது எவ்வளோ சிக்கல் அப்படிங்கிறது புரியணும்ல. அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்துக்குள்ளே போக வச்சு தானே அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்காரு. இப்போ இவன் உடனே ராத்திரி கல்யாணம் முடித்த ராத்திரி அவன் அனுபவித்த இன்பத்தெல்லாம் மறந்து இப்போ வாழ்தான் காலையில் எங்கே மாமனார்கிட்ட. என்ன மாமனார் இப்படி பண்ணீங்க அப்படின்னு அவன் ரொம்ப கூலாக பதில் சொன்னான். மறுமனை இப்போ என்ன கேட்டு போச்சு, இங்கே உள்ள பழக்கம் வந்து மூத்தவா இருக்கும்போது இலையில கொடுக்க முடியாது. இப்போ என்ன இன்னொரு 7 வருஷம் அவன் எவ்வளோ கூலாக சொன்னான் பாருங்க. இன்னொரு 7 வருஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 7 வருஷத்தில் அவன் பக்குவப்படலை. யாரு? ஹி வாஸ் நாட் ப்ராசஸ்ட். அவன் அந்த எக்யூப்மெண்ட் அந்த எக்யூப்பிங்குள்ளே வரல. அப்போ ஆண்டவருக்கு இன்னொரு 7 வருஷம் தேவைப்பட்டது. சொல்லப்போனால் 3 7 வருஷம். 7 அப்படிங்கிறது பர்ஃபெக்ட் நம்பரு. அப்போ 7 வருஷம் அவன் பூரணமாக அந்த இடத்துல இருந்து அவனுக்கு எல்லா காரியத்திலையும் செய்து முடித்தான். பட் இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். உடனே லாபான் சொல்கிறான், இன்னொரு 7 வருஷத்தை நிறைவேற்றும். அப்போ இதுக்கு முன்னால் என்னெல்லாம் பாடுபட்டானோ அதே பாடு திரும்பவும் 7 வருஷம் படணும். அதனால் அர்த்தம், இதுக்கு முன்னால் ராகேலுக்கு என்ன செய்தானோ அதை எப்படி என்ன செய்யணும், ரிப்பீட் பண்ணணும், செய்யணும். வெயில் மழை எல்லாத்துலேயும் கடந்து அவன் கஷ்டப்பட்டு இதெல்லாம் கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறாரு? இவனை கோத்திரப்பிதாவாக ஒரு தலைவனாக உருவாக்குவதற்கு. இப்போ 7 வருஷம் முடிஞ்சது. இப்போ ராகேல் வந்துட்டா, அதுக்கப்புறம் யார்? லேயாள் குச்சக்கண்ணி வந்துட்டா. இப்போ இந்த ரெண்டையும் வச்சு இவங்களுக்கு பிள்ளைகள் பிறகு அடுத்து ஒரு 7 வருஷம் கர்த்தர் அங்கே வைக்கிறாரு. அந்த 7 வருஷம் என்னதுக்கு? மனைவியோடு இருந்து எப்படி ஒரு தலைவன் உருவாக்கப்படணுங்கிறத இந்த 2 பேருக்கு வச்சு இடின்னு இடித்து உருவாக்கிட்டாரு.
அடுத்து பிள்ளைகள். பிள்ளைகள் வந்த பிறகும் பொசிஷனை இழந்துடக்கூடாது. அப்போ அதுக்கு இன்னும் ஒரு 7 வருஷம். மூவேளா 21. அதில் 1 வருஷம் கிரேஸ் பீரியடு. 20வது வருஷத்துலேயே அவன் அங்கேருந்து எங்கே வந்துட்டாரு? இவன் இப்போ மன்னித்து பழகிவிட்டான், சகித்து பழகிவிட்டான், பொறுத்து பழகிவிட்டான், பொறுப்பை செயல்படுத்த பழகிவிட்டான், குடும்பத்துக்கு சம்பாதிக்க பழகிவிட்டான், சேமிக்க பழகிவிட்டான், 2 பரிவாரத்தையும் உடையவனாக மாறிவிட்டான். இப்போ யாக்கோபை நீங்கள் சீண்டுனாலும் அவனுக்கு கோபமே வராது. 2 மனைவி, அவளுடைய 2 பேருடைய வேலையாட்க கான்குபைன்ஸு ப்ளஸ் இந்த 12 சில்ட்ரன், இவ்வளவும் சேர்ந்து இவனை என்ன செஞ்சுட்டு ஆணி வேற அக்கு வேற பிடுங்கி ப்ராசஸ் பண்ணி க்ளீனாக ஒரு கோத்திர பிதாவாக மாற்றிட்டு, பொறுமைக்கு பொறுமை, தாழ்மைக்கு தாழ்மை, பணிவுக்கு பணிவு, பரிசுத்தத்துக்கு பரிசுத்தம், எல்லாமே உடைய நல்லவனாக மாறிட்டான். கண்டிப்பாக ஆண்டவர் ஏன் சில நேரத்தில் சில விஷயங்களை நமக்கு அனுமதிக்கிறார் அப்படின்னா, நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக எக்யூப் ஆகலை அப்படின்னா அதை எல்லாத்தையுமே நெகட்டிவாக பார்த்தே நம்ம கெட்டு போவோம். நிறைய விஷயங்களை ஷுட் நாட் திங்க் இன் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் நெகட்டிவ். ஒரு நெகட்டிவுக்குள்ளே நீங்கள் சிந்திக்கிறத விட அதை ட்ரை டு டேக் இட் அஸ் பாசிட்டிவ். ஒரு பாசிட்டிவாக நீங்கள் நினச்சா தான் அதை கொண்டு வர முடியும், இல்லைன்னா கொண்டு வர முடியாது. இப்போ நீங்கள் உட்காந்து வேறு என்னத்தையோ யோசித்துக்கிட்டு, செல்லில் வேறு என்னத்தையோ பார்த்துக்கிட்டு, உங்கள் கவனமெல்லாம் வேறு பக்கம் இருந்தால் நீங்கள் ஒரு கிளாஸ் இல்லை, இங்கே ஒரு மீட்டிங் இல்லை, 10 மீட்டிங் இருந்தாலும் உங்களுக்கு நோ யூஸ். உங்கள் தாட் இங்கே இல்லை, உங்களுடைய கண் இங்கே இல்லை, உங்கள் ஐம்புலனும் இங்கே கிடையாது, ஒருமை மட்டும் இங்கே உட்காந்துட்டு இருக்கு. இப்போ யாக்கோபு 21 20 வருஷம் அங்கே இருந்து ப்ராசஸ் ஆகி அவன் வெளியே வந்தான். வெளியே வந்த பிறகு தான் அவனுக்கு வந்த உபத்திரவங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவன் அங்கேருந்து கிளம்பி வரும்போதே மாமனார் பின்னாலே தேடி விரட்டிட்டு வந்துட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நலம் மூலம் ஒன்றும் அவன்கிட்ட பேசிடாத. எதனால் சொன்னார்? அந்த கஷ்டத்துக்குள்ள அவன் இருந்து கத்த சொல்லுகிற வரைக்கும் இருந்ததுனால இவன் அதுக்கு முன்னால் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள் அப்பன் சரியில்லை, வா நம்ம போவோம் அப்படின்னா எல்லாம் சரின்னு தான் சொல்லியிருப்பாங்க. பட் இட்ஸ் நாட் த டைம் ஆஃப் காட் ஃபார் ஹிம் டு லீவ். இப்போ சேமுக்கு வரக்கூடிய வேலை அது அல்ல. நமக்கு எப்போ என்ன சித்தமாக வச்சுருக்காரோ அப்போ அந்த காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். பிகாஸ் ஹி ஹாஸ் அன் அப்பாயிண்டட் டைம். நான் 28 வயசுலேயே வெளிநாடுகளுக்கு போக துவங்கிட்டேன். யூரோப்பு, இஸ்ரேலு, சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா எல்லாம் நான் அடிக்கடி போக ஆரம்பிச்சிட்டேன் 28 வயசில். நான் போகாத ஒரே ஒரு இடம் எது அப்படின்னா யுஏஇ மட்டும்தான். கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு போகலை. ஆனால் எனக்கு அதிக விசுவாசி இருக்கிறது எங்கே? அங்கே தான் இருக்காங்க. நல்ல பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு நல்ல விசுவாசி. நான் 35 இல்லை கிட்டத்தட்ட 42 வருஷத்துக்கு முன்னால் இருந்தே அங்கே இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு தடவை வாங்கன்னு அவரும் இன்வைட் பண்ணல, நானும் என்னை இன்வைட் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. அப்படியே போய்கிட்டே இருக்கு. அவர் தான் கிட்டத்தட்ட 91லேயோ 90லேயோ 21,000 கொடுத்து சர்ச்சுக்கு இடம் வாங்குறதுக்கு ரூபா கொடுத்தவர் அவர் தான். ஆனால் எங்கே அழைக்கலை, நீங்கள் இங்கே வாங்கன்னு கூப்பிடல. நானும் நீங்கள் என்னை கூப்பிடுங்கன்னு நான் சொல்லலை. நான் போகணுன்னு விரும்பவும் இல்லை. என்கிட்ட எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, நீங்கள் எல்லா நாடுகளுக்கும் போகிறீங்க, இந்த துபாய், கத்தார் இந்த ஏரியாவுக்கு நீங்கள் போகவே இல்லையே, ஏன்? அங்கே தான் உங்கள் விசுவாசிகள் வேறு நிறைய விசுவாசிகள் இருப்பது வேறு, கத்தர் நம்மை கொண்டு போவது வேறு. நான் அவங்ககிட்ட ஒரே வார்த்தை சொல்லுவேன், என்னுடைய மை டைம் ஹஸ் நாட் கம், என் வேலை இன்னும் வரவில்லை. என்னையும் அங்கே கத்தர் கொண்டு போகணும் அப்படின்னா அவர் ஆண்டவராக அந்த ப்ராசஸை பண்ணி கொண்டு போவார். அப்போ அது பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா எனக்கு வெளிநாடு போய் ஊர் சுற்றணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. எத்தனையோ நாடுகளை பார்த்தாச்சு, எல்லாம் வெளிநாடு ஃபுல்லாக ஒரே ஸ்டைலில் தான் இருக்கும். அது நம்ம பார்க்கணுன்னு நமக்கு அவசியம் இல்லை. சிங்கப்பூரை விட வேறு எந்த நாடு ரொம்ப பெருசாக இருந்துற போகுது, எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். பர்பஸ் என்ன, பர்பஸுக்காக நம்ம போனோம், அது ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன்னா இப்போ நம்மளை பொறுத்த அளவில் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் கூட நமக்கு முக்கியம். இதை விட முடியாது. நான் அங்கே போகிறதுக்கு பிப்ரவரி லாஸ்ட் வீக்கை முழுவதும் அதுக்கு முந்தின வாரத்திலே முடித்தேன். இப்போ இந்த செகண்ட் வீக்கில் போன வாரத்தில் செய்ய வேண்டிய ஊழியத்தை இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ரெஸ்பான்சிபிள் பர்சன். சும்மா அப்படி ஜஸ்ட் அப்படி போயிட்டு நம்ம வர முடியாது. இப்போ அங்கே போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். பிரயோஜனம் இல்லாமல் நம்ம சும்மா போயிட்டு அவங்க தங்குறதுக்கு இடம் கொடுக்காங்க, சாப்பாடு கொடுக்காங்க, செலவிட்டு வர முடியாது. மெயினாக ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணோம், ஒரு ஃபேமிலியில் இருந்த பெரிய சிக்கலை போய் இருக்கிறது கத்தர் உதவி செய்தார். ஏன்னா நமக்காக செலவு பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 400 திராம்ஸு, கிட்டத்தட்ட திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் 4 நாள் 400 திராம்ஸ் ஒவ்வொரு நாளும் லாட்ஜுக்கு செலவு பண்ணுறாங்கன்னா 4 × 22 என்னாச்சு? ஒரு நாளைக்கு இல்லை 22,000 இல்லை
400 தராம்ஸுங்கும் போது ஒரு தராம்ஸ் வந்து 22 ரூபாய். இப்போ 22 ரூபாய், 22 என்று 400 எவ்வளோ ஆச்சு? 400 தராம்ஸ் இன்றுனா 8,000 ப்ளஸ். அப்போ ஒரு 4 நாளையில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 4 நாளையில் எவ்வளோ ஆச்சு? 32,000 எப்போ ஸ்பெண்ட் பண்ணி சாப்பாடு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் 1 லேக்குக்கு மேலே வந்துடும். இப்போ அவ்வளோ ரூபா செலவு பண்ணி ஒரு இடத்துல இருந்து அன்றைக்கு யாரும் எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் அந்த கான்ஃபரன்ஸ் சென்டர்லேருந்து ப்ரைம் டவர்னு ஒரு இடத்துக்கு போனோம். போயிட்டு திரும்பி 2 சீசன் ஹோட்டல் நாங்கள் தங்கியிருக்கிறதுக்கு வரணும். இங்கே போயிட்டு இங்கே வர்றதுக்கு கிட்டத்தட்ட 800 இல்லை 80 திராம்ஸ் செலவு பண்ணோம். 80 × 22 என்னாச்சு? ஒரு நாளையில் ஃபியூ ஹவர்ஸ். ஆனால் நாங்கள் துபாயை பல முறை அங்கே இங்கேயும் சுற்றிருக்கோம். அப்போ தான் பாசமாக சொன்னாங்க, ஒரு நாள் இப்படி போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கூட இல்லை, அதுக்கு போயிட்டு வர்றதுக்கு இவ்வளவுனா மணிக்கணக்காக ட்ராவல் பண்ணியிருக்கோம். அவ்வளோ நம்ம காசு கொடுத்து டாக்ஸியில் போகிறதா இருந்தால் என்ன ஆயிருக்கும்? அப்போ அதெல்லாம் அவங்க செலவு பண்ணி நம்மளை கூப்பிட்டு எல்லாம் செய்யும்போது அதுக்கு உண்டான ஒரு ஊழியத்தை அவங்களுக்கு செய்திருக்கணும்ல. அன்ஃபினிஷ்டாக நம்ம வர முடியாது. இப்போ இவ்வளோ வருஷம் கூப்பிடலை, இப்போ அவங்க வந்து விசா எடுத்து அனுப்பி எல்லாம் செய்தாங்க. இப்போ ஃபீல் பண்ணுறாங்க, நான் முன்னாலேயே செய்திருக்க வேண்டும். அடிக்கடி நான் உங்களை கூப்பிட்டுருந்தேன், எங்கள் ஃபேமிலியில் இந்த சில இழப்புகள் எல்லாம் தவிர்த்திருக்கலாம். ஏன்னா அங்கே இருக்கிற இன்டர்நேஷ்னல் சர்ச்சஸ் எல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலேருந்து 10 பேர் இருப்பாங்க, பிலிப்பைன்ஸ்லேருந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க, மற்ற 196 நாடு இருக்குது. அதில் இருக்கிறவங்க எல்லாமே அங்கே வந்து இருப்பாங்க. தமிழ் இருக்கும், மலையாளம் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், ஆந்திரா இருக்கும், எல்லாமே இருக்கும். இவங்களை நீங்கள் எந்த ஃபோக்கஸில் நீங்கள் நடத்துவீங்க? இப்போ நம்ம வந்து ஒரே ஃபோக்கஸில் நடத்திடுவோம், உபதேசத்தை சொல்லலாம். இங்கே ஒரு உபதேசம் சொன்னால் அது அந்த கல்ச்சரில் அங்கே வந்தவங்களுக்கு அங்கே இடிக்கும். அப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் ஊழியம் செய்கிறதுங்கிறது என்னது? ரொம்ப கஷ்டம். அதனால சிலதை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ அவங்க இன்னொருத்தர் பெற்ற பிள்ளையை நம்ம போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். சித்தப்பாவுக்கு வந்து அதட்டுறதுக்கு கொஞ்சம் தான் அதிகாரம் இருக்கும். தகப்பன் அதட்டின மாதிரி அதட்ட முடியுமா? முடியாது. அப்போ ஸ்பிரிச்சுவலாக நர்ச்சர் பண்ணுவது கடினம். இங்கே நம்ம அவங்களுக்காக கரையம் செலுத்தி போய் வீட்டில் ஜோம் பண்ணி செய்வனை கட்டு உடைச்சி பிசாசு கட்டிலேருந்து விடுவிச்சு தருத்திரத்துலேருந்து விடுவிச்சு பல தடவை விசிட் பண்ணி எடுத்து ஆதாயம் பண்ணி கொண்டு வந்து சபையில் வச்சு போதிக்கிறோம். என்ன வேணாலும் நம்ம போதிக்கலாம், வேதத்தை எப்படி வேணாலும் பகுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், கேட்பாங்க. ஆனால் ஒரு கையில் வளர்ந்த அவங்க வேலை நிமித்தம் அங்கே வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அந்த ப்ராசஸ்க்குள்ளே கொண்டு போக முடியாது. இதனால தான் அங்கே போன உடனே அவங்க எப்படி ஆயிடுறாங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஆர்பன்ஸாக மாறிடுறாங்க. சபைக்கு போகிறாங்க, கேர் எடுக்க முடியாது. யார் கேர் எடுக்கலாம் அப்படின்னா அவங்கள யார் பெற்றாங்களோ அவங்க தான் கேர் எடுக்க முடியும். நம்ம சபைக்குமே தத்தெடுத்த பிள்ளைகளை நீங்கள் அதிகாரத்தோடு அரட்ட முடியுமா? இன்னொரு சபையிலேருந்து வந்திருக்காங்கன்னு வைங்களேன், அவங்கள நீங்கள் என்ன செய்வீங்க? பேச முடியாது. ஒரு மென்மையாக தான் நீங்கள் போவீங்க. எதனால்? அதுக்கு தான் பெத்தெடுக்கிறது வந்து 90% இருந்தால் தத்தெடுக்கிறது 10 தான் இருக்கணும். சிலர் கூட்டத்தை கட்டணுங்கிறதுக்காக அடுத்த சபையிலேருந்து அடித்து பிடிச்சி எல்லாத்தையும் இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு இங்கே வந்தால் நீங்கள் பராமரிக்கணும்ல. ஒரு சபையிலேருந்து 2 விஷயத்துக்காக வந்தாங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ணலாம். ஒன்று, ஸ்பிரிச்சுவல் நர்ச்சரிங் எனக்கு இல்லை, ஆவிக்குரிய ஆகாரம் எனக்கு கிடைக்கல, எனக்கு தேவையான பார்சல் கேர் அந்த சபையில் எனக்கு இல்லை, ஸோ ஐ எம் கமிங், அதை நீங்கள் எடுக்கலாம். பட் ப்ரொவைடட் நீங்கள் திறமையான பிரசங்கியாராக இருக்கணும், இந்த பராமரிப்பு காரியத்தில் கவனமாக இருக்கணும். இங்கேயும் வந்து எனக்கு பராமரிப்பு இல்லைன்னா அவங்க எங்கே போவாங்க? ஒரு சபையை விட்டு வெளியே வர்றதுக்கு இந்த 2 ரீசன்னா நம்ம அக்செப்ட் பண்ணலாம். மற்றபடி வந்து எனக்கு அவருக்கும் கொஞ்சம் மன வருத்தம், அங்கேயே போயிடுது, நீ சரிப்படுத்தி நீ தாழ்த்து, அதை அங்கே புஷ் பண்ணி விட்டுறணும். அப்படிப்பட்டவங்கள என்ன செய்யக்கூடாது? நம்ம சபைக்குள்ளே 18,000 ருபீஸ் ஒருவர் தசமாக கொடுப்பார். ஒரு சபையில் இருந்தார். ஒரு சபையில் இருந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு மேலே அங்கே இருக்க முடியல. ஏன்னா 18,000 தசமாக கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? ஒரு மமதை வந்துடும், ஒரு அராஜகம் வந்துடும், ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு வந்துடும். இதெல்லாம் வந்தவுடனே பாஸ்டர் அவர் வந்து நீங்கள் இருந்தால் இருங்க எல்லாம் போங்கன்னு தள்ளி விட்டார். இப்போ இவர் இன்னொரு சபைக்கு போயிட்டார், அதுக்கு பக்கத்தில். அங்கே போனால் 18,000 முதல் மாதம் ரொம்ப கம்பளாக போவாங்க இருப்பாங்க. 18,000 தசமாக போட்ட உடனே அதுக்கப்புறம் பாஸ்டருக்கே என்ன வந்துடும்? தலை சுற்ற ஆரம்பிச்சிடும். அவங்கள பார்க்குறதே எப்படி பார்ப்போம்? ரொம்ப சாஃப்டாக பார்ப்போம், அவங்கள ரொம்ப சாஃப்டாக பேசுவோம், எல்லாம் செய்வோம், முக்கியத்துவம் கொடுப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த தசமத்தை அதிகம் கொடுக்கறத வச்சு they will become the power people in the church. நான் அதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பவர் பீப்புளுங்கிறத சொன்னல, they will become the power people in the church. அவங்க என்ன செய்வாங்க? அப்படி எல்லாத்தையும் தள்ளி பின்னால் இது வரைக்கும் சபையில் முக்கியமாக இருந்து பாஸ்டருக்கு உதவி செய்தவங்க, ஊழியத்தில் உதவி செய்வாங்க, எல்லாத்தையும் இப்படி தள்ளிட்டு they will come in front. ஏன்னா இவங்க என்ன கொடுக்குறாங்க? 18,000.
அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபோக்கஸ் எங்கே போயிடும்? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? பாஸ்டரை ஒரு நாள் அதிகாரம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி இந்த பாஸ்டர் அதிகாரம் பண்ணி அவர் மனம் நொந்து இவங்க 18,000 தரவே வேண்டாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து விசுவாசிகளை கூப்பிட்டு பெரியன்னா இந்த 18,000 தசமாவும் கொடுத்துட்டு பாஸ்டர் பற்றி வீடு வீடாக போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கம்ப்ளைண்ட் ஆன உடனே அங்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ இந்த பாஸ்டருக்கு விழுங்கவும் முடியலை, வெளியே தள்ளவும் முடியலை. விசுவாசிகள் ஒரு 5-6 பேர் போனாங்க ஒரு வீட்டுக்கு. இனிமேல் நீங்கள் சபைக்கே வரக்கூடாது, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு விசுவாசிகளே போய் சொல்லிட்டாங்க. இப்போ 3வது சபைக்கு போயிட்டார். இப்போ 3வது சபைக்கு போய் 2 மாதம் கழித்து எங்கள் சர்ச்சில் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்துச்சு. அதில் இந்த பாடுபட்டு வெளியே தள்ளினார் பாருங்க விசுவாசி, அவர் தான் ஸ்பீக்கர். அப்போ அவர் வந்து என்கிட்ட மெதுவாக சொன்னார், அந்த பாஸ்டரை பற்றி என்கிட்ட இருந்து போன இந்த 18,000 அங்கே தான் போய் உட்காந்துருக்கு. நான் சொன்னேன், மெதுவாக ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, அவர் கஷ்டப்படாமல் கொஞ்சம் கவனமாக வைக்கட்டும்னு. ஐயா நம்ம சொல்லவே கூடாது, நான் பாடுபட்டோம்ல அவரே அவரும் பாடுபட்டு படிக்கட்டும் விட்டுட்டேன். நான் 2 பேரும் சொன்னதையும் கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு நான் விட்டுட்டேன். வெளியில் இருந்து ஆட்களை எடுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. நமக்கு கூட்டமே வேண்டாம். கர்த்தர் தந்தது, கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். நம்ம சபையில் ஒன்று ஒன்றா சேர்க்கட்டும், அது கர்த்தர் சேர்த்ததாக இருக்கட்டும். நீங்கள் 100க்கு 100 ரிசல்ட் எடுத்துடலாம். கூட்டத்தை காட்டுங்கிறதுக்காக எல்லாத்துலேயும் இருந்து எடுத்து போட்டிங்கன்னா தே வில் பி டிஸ்குவாலிஃபைட். அது மட்டும் இல்லை, நம்ம குவாலிட்டியும் அவங்க எடுத்துருவாங்க. தத்தெடுக்க வேண்டாம், பெத்தெடுங்கள். யூ ஒர்க் ஹார்ட், யூ கிவ் ஃபோர் சில்ட்ரன். பவுல் அதான் சொல்றாரு, நான் உங்களை கற்ப வேதனைப்பட்டு பெற்றெடுத்தேன். இந்த ஃபாலோயிங் லீடர்ஷிப் பியூட்டிஃபுல். ஆக இந்த பரிசுத்தம் அப்படிங்கிறதுல எப்படி காத்துக்கொள்வதுன்னா, இப்படித்தான் நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ண வேண்டியதை என்ன செய்யணும்? இதுக்கு தான் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், டு பி ஹோலினஸ் இஸ் அ ஹார்ட் ஒர்க். அது வந்து கடினமாக உழைப்பது, அது ஒரு முயற்சி. அந்த முயற்சி இல்லாமல் எப்படி இருக்க என்ன ஆக முடியாது? பரிசுத்தமாக ஆக முடியாது. அடுத்தது யாத்திராகமம் 19:6 வாசிங்க பார்ப்போம். எக்ஸடஸ் 19:6. எக்ஸடஸ் 19:6. இப்போ நல்லா பாருங்க, நான் இந்த நம்பர் 1, ஹோலினஸ் இஸ் பொசிஷனல். பரிசுத்தம் என்பது ஸ்தானம் சார்ந்தது அல்லது ஸ்தானத்துக்குரியது. ஸ்தானத்துக்குரியது. கேளுங்க பஸ். நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் கேட்குறோம், ஒரு எப்படியெல்லாம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத உங்களோட கேட்குறோம். ஒரு பரிசுத்தத்துக்கு நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதெல்லாம் கேட்குறத இதை அப்படியே வந்து சபை மக்களுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா? அது எப்படி அவங்ககிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது? இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அப்படி பிஹேவ் பண்ணணும். அப்போ தான் உங்கள் ஊழியத்தில் நீங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கிட முடியும், இல்லைன்னா காத்துக்கிட முடியாது. அன்வாண்டட் திங்ஸ், தேவையற்றது நம்மை சூழ்ந்து வரும்போது விளக்க தெரியணும். இப்போ நான் இதை உங்களுக்கு போதிக்கிறேன் அப்படின்னா, சில காரியங்கள் அப்படிலாம் வந்து அதில் பட்டு சிக்கி விலக்கி விட்டு சில அனுபவங்கள்லேருந்து எடுத்த ஒரு எசன்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி நம்ம சொல்லும்போது ஒரு சில கடிந்து கொள்ளுகிற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த வேண்டியது இருக்கும். அப்படி இருக்கும்போது இல்லை, நீங்கள் ஆவியில் கடிந்து கொள்ளணும், மாம்சத்தில் கடிந்து கொள்ளக்கூடாது. ஆவியில் கடிந்து கொள்ளும்போது ஆவியானவர் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி உங்கள் மேலேயும் வருத்தப்படாமல் அழகாக நடத்திடுவார். அது மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஜபத்தில் வச்சு ப்ரிப்பரேஷனோடு போய் நின்று பிரசங்கம் பண்ணால் பிரசங்கத்திலேயே உங்களுக்கு இந்த கடிந்து கொள்ளுதலெல்லாம் வந்துடும். இப்போ நான் வந்து நேருக்கு நேராக பார்க்கும்போது நான் வந்து ரொம்ப சாஃப்ட்டு. நேருக்கு நேரம் விசுவாசிகள்கிட்ட மற்றவங்ககிட்ட பேசும்போது ஐ வில் வெரி வெரி சாஃப்ட். என்னை மாதிரி ஒரு சாப்பிட்டு ஒரு ஏமாளியாக பார்க்க முடியாது. நான் ரொம்ப ஏமாளி கூட. என்னை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. லேசாக கண்ணீர் ஒடிச்சிட்டாலே அவ்வளோதான், நான் ஏமாந்துருவேன். ரொம்ப பரிதாபமாக பேசிட்டாலும் நான் ஏமாந்துருவேன். அப்படி நான் நிறைய ஏமாந்துருக்கேன். ரூபாயும் லட்சக்கணக்கில் ஏமாந்துருக்கேன், பொருட்களையும் இழந்திருக்கேன் இப்பவும் கூட. ஆனால் ஒன்று, நான் ஆண்டவர்கிட்ட எனக்கு ஒரு ப்ரீகாஷனாக ஒரு வார்த்தை சொல்லி வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, ஆண்டவரே நான் ஏமாளி, ஆனால் நான் ஏமாற நீங்கள் விட்டுறாதீங்க. இப்போ எனக்கு நேரம் ஆப்போசிட்டு பாஸ்டர்மா, அவங்க ரொம்ப அப்படி பார்த்த உடனே இவர் ஏமாத்துறாருன்னு உங்களுக்கு தெரியலையா? ஏமா நான் அந்த நல்ல குணத்தை இழக்க விரும்பலை எனக்கு அப்படின்னு நம்ம எல்லாத்தையுமே கன்னிங்காக பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதனால் என் குணத்தை, இந்த நல்ல குணத்தை நான் மாற்ற விரும்பலை. கத்தர் அப்படி என்னை ஏமாற விட மாட்டார். நான் லட்சக்கணக்கான ரூபா ஏமாந்துருக்கேன். அப்போ பாசமாக ஒரு நாள் சொன்னாங்க, எல்லாத்தையும் இப்படி எடுத்து கொடுத்துருவீங்க, இப்படி திரும்ப வாங்க மாட்டேன்றீங்க, அவங்க மனசு புண்படணும்னு விட்டுருந்தீங்க, நமக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, எப்படி அப்படின்னு ஒரு நாள் கேட்டாங்க. நான் சொன்னேன்,
எனக்கு மனசு வந்து மென்மையான மனசு. கள்ளப்பார்வை பார்க்க எனக்கு தெரியாது. என்னை ஏமாத்தியிருந்தாங்க உண்மைதான். ஆனால் கர்த்தர் நம்ம பிள்ளைகள் காரியத்தை பார்த்துக்கிடுவாரு. நீ அதை நம்பு அப்படின்ட்டு. நீ இப்படியே சொல்லி நீங்கள் பிரசங்கி வாயடைச்சிருந்தீங்கன்னா, இல்லை நீ நம்பு இது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி வாங்கினவங்ககிட்ட திரும்பி வாங்கலை, விட்டுட்டோம். கல்யாணம் வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பிள்ளைக்கு அவங்க மாப்பிள்ளை வீட்டிலேயே கல்யாணத்தை வச்சுக்கிட்டாங்க. எனக்கு அதிக செலவு ஒன்றும் இல்லை, டவுரியும் இல்லை, போர்கள் மட்டும் கொடுத்தோம். ஏன்னா என்னுடைய தீர்மானமே வந்து டவுரி கொடுக்கக்கூடாது, டவுரி வாங்கக்கூடாது. நான் வந்து ஊழியக்காரங்களுக்கு போதிக்க வேண்டியது வரும்னு எனக்கு அந்த 92லேயே அந்த தரிசனம் கொடுத்ததுனால, ஊழியக்காரங்க ஒரு கேள்வி கேட்டால் டவுரி வாங்கலாமா, டவுரி கொடுக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்டால், அன்னைக்கு நான் உருப்படியாக இல்லாமல் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அப்புறம் இந்த 2 தீர்மானத்தையும் எடுத்துட்டேன். டவுரி கொடுக்க மாட்டேன், டவுரி வாங்க மாட்டேன், ஜாதி பார்க்க மாட்டேன். இந்த 3லையும் தீர்க்கமாக இருப்போன்னு ஒருத்தரையே படிட்டோம். அதே மாதிரி எனக்கு மூத்த மகா கல்யாணம் இப்போ சேலத்தில் இருக்கா, அவங்க வீட்லேயே மாமனார் வீட்டிலே எல்லாம் வச்சுக்கிட்டாங்க. அடுத்த பையனுக்கு கல்யாணத்துக்கு வரும்போது எங்கள் விசுவாசி ஒருத்தர் வந்து என்கிட்ட அவங்க பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சது. நின்று கல்யாணத்தெல்லாம் முடித்து ரிசப்ஷனில் நின்றுட்டு இருக்கிறோம். அப்போ இனிய ரிசப்ஷனுக்கு நீங்கள் வந்துட்டு சும்மா பார்த்துட்டு போயிருங்க, ஒரு நீங்கள் நின்னீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும்னாரு. சரி நான் வரேன்ட்டேன். அப்போ என் சன் வந்து சொன்னால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஷர்ட் எடுத்து கொடுக்கணும், இந்த போத்தீஸ் வரைக்கும் நீங்கள் வாங்க அப்படின்னா. இல்லைடா நீ மம்மியை கூட்டிகிட்டு போ, நான் அங்கே போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னேன். ஸோ என் கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ இவர் எனக்கு ஃபோன் பண்ணார், கார் இல்லைன்ன உடனே கார் அனுப்புகிறேன் நீங்கள் வாங்கன்னு கார் அனுப்புகிறான்னு நான் போனேன். அங்கே போய் அப்படி பேசிக்கிட்டே நின்னோம். ஒரு சில ஆட்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க ஆஃபீஸ்லேருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. அப்போ வரும்போது அவங்க வந்து ரோட்டில் இறங்குறத பார்த்த உடனே இவர் என்கிட்ட சொல்கிறாரு, நான் வந்து பாஸ்டர் ராஜன் கல்யாணத்துக்கு நான் வந்து சாப்பாடு செலவு முழுக்க நான் எடுத்துக்கிட்டேன், இல்லை 50,000 தந்துடுறேன் அப்படின்னாரு. சரி அதை நீங்கள் அப்புறம் யோனா கையிலே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் புறப்படும்போது, பாஸ்டர் சாப்பாடு செலவு முழுக்க நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டார். 1,00,000 முடிஞ்சது. நான் ரொம்ப நன்றி கண்ணீரோடு வந்து என் பெட்ரூமில் வந்து முழங்கால் போட்டேன். இந்த சட்டை எடுக்கிறதுக்கு ஒரு சட்டையை நம்பி போனேன்னா 500 600 நின்றுருக்கும். ஒரு சட்டையை சாக்ரிஃபைஸ் பண்ணி அதை எனக்கு உகந்ததை மம்மியை பார்த்து எடுக்கணும் நீங்கள் போங்கன்னு அனுப்பி விட்டு, நான் போயிட்டு தான் வந்தேன். வந்ததுக்கு எனக்கு கிடைச்ச ப்ராமிஸ் வந்து 1,00,000 சாப்பாட்டுக்குரியது. இப்போ நான் இழந்தது இங்கே தந்துட்டேன். நம்ம ஒரு ஆள்கிட்ட இழக்கிறோம், பட் காட் ரீபேஸ் த்ரூ சம்ஒன் எல்ஸ். அந்த ராஜன் கல்யாணத்துக்கும் அவர் சாப்பாடு 1,00,000 அவரே செலவு பண்ணிட்டாரு. அடுத்து இப்போ ஜப்பானில் மிஷினே இருக்கா, அவள் கல்யாணம் வந்தது. அவர் வந்து சொன்னார், ஜோ கல்யாணத்துக்கு நானே செலவு பண்ணதுன்னு அவரே 1,00,000 செலவழித்து சாப்பாடு. நமக்கு கல்யாணத்தில் முக்கிய செலவு என்னது? சாப்பாடு தான். நம்ம இந்த இப்போ ஏமாந்த சோனகிரியாக இருந்தாலும் கர்த்தர் நம்மளை ஏமாற விடலை. அதை என்ன செய்தார்? திருப்பி இன்னொரு பக்கம் அவர் நமக்கு திருப்பி கொடுத்துட்றாரு. நம்ம இருதயத்தை கர்த்தர் பார்க்குறாரு. இன்றைக்குமே நான் வந்து வீட்டில் சொல்லியிருக்கேன், நான் சில ஏமாந்து என்னால் கொஞ்சம் நஷ்டம் வந்தாலும் நீங்கள் அதை பொருட்படுத்தாதீங்க, கர்த்தர் அதை நமக்கு வேறு விதமாக தந்துடுவார். ஆனால் நான் அந்த குணத்தை மாற்ற விரும்பலை. நான் கன்னிங்காகவே எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், நம்ம பரிசுத்தம் போயிடும். அதனால சில நேரங்களில் நம்ம இழக்க வேண்டியதாக இருந்தாலும் இழந்து தொலைஞ்சாலும் பரவாயில்ல, எது போகாது? நம்முடைய அதாவது ஒரு தந்திர குணம் நமக்கு வராது. ஒரு தந்திரமாக நடக்கக்கூடிய அந்த சுவாபம் நமக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா ஊழியத்தில் இன்றைக்கி ஊழியத்திலையுமே தந்திரமாலாம் செய்தால் ஒன்றும் சக்ஸஸ் ஆகாது. ஆனால் நல்ல ஆண்டவருக்கேற்ற ஒரு மென்மையான குணம், ஒரு ஓப்பன் ஹார்ட்டடாக வெகுளித்தனமான குணம் இருந்துச்சுன்னா நம்மளை ஆண்டவர் நம்பிடுவார். ஆனால் கன்னிங்காக நம்ம நடக்கிறோம் அப்படின்னா நம்ம கன்னிங்னஸில் எதையும் நம்மளால் பெருசாக சாதிச்சிட முடியாதுங்கிறது என் அனுபவம். அதனால தான் சில நேரங்களில் நம்ம அப்படி விட்டு கொடுத்து போகிறோம், இழக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். திரும்ப அவங்கள்ட்ட நான் ப்ரெஸ் பண்ண விரும்பலை. ஒருத்தர் ஒரு மைக்கு, இந்த டிவிலெலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஷூர் மைக் 18,000 ரூபா. எது? 2000 சர்ச்சு கட்டும்போது அந்த மைக் என்னுடைய இதுக்கு ரொம்ப சூட் ஆகலை. அதனால் இது ராஜ் டிவியிலேருந்து ஒருத்தர் வந்து ப்ரோக்ராம் எடுக்க வந்தார் எங்கள் பாசியா மெசேஜை. அப்போ அவர் இந்த மைக்கை பார்த்தோன்னே இதை எனக்கு கொடுத்துருங்க, நான் 18,000 தரேன் அப்படின்ட்டு. சரி நான் அவர்கிட்ட கொடுத்து விட்டேன். அவர் கொடுத்து அவர் அந்த பணம் கொடுக்கவே இல்லை. ஒரு நாள் நல்லூருக்கோ எங்கேயோ போயிட்டு மெட்ராஸில் வந்து ப்ளூ டைமண்டில் தங்கியிருக்கிறோம். மெதுவாக தான் ஃபோனில் எடுத்து பக்கத்தில் பார்த்து படுத்துருக்காங்க. அவங்களுக்கே சத்தம் கேட்காம மெதுவாக பிரதர் ஐஸுக்கு அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா ஒரு பீம் போட்டுருவேன் அப்படின்னு பேசினேன். நான் இருந்தால் தந்துட மாட்டேனா அப்படின்னாரு. சரி வச்சுருங்கன்ட்டு வச்சுட்டு இவ்வளோ தான் பேசியிருக்கோம். இவங்க எழும்பின உடனே ஒரு ஐஸக்கிட்ட நீங்கள் ரொம்ப கடினமாக அந்த பணம் கேட்ட மாதிரி இருந்துச்சேன்னாங்க. ஷோ நான் அதை மெதுவாக தான் கேட்டேன். அன்னையோட கேட்குறதையும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கேட்கவே இல்லை. பல வருடங்களுக்கு பிறகு, குறைஞ்சது ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, பாஸ்டர் எனக்கு இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் ஆகி நான் அப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், 2 நாளில் டிஸ்சார்ஜ் ஆயிருமே. நான் வந்து உங்களுக்கு ஒரு காரியம், இந்த மைக் வாங்கிட்டு பணம் தராமல் விட்டுட்டேன். இப்போ என் மனைவி வந்து அது சுட்டி காண்பிச்சா, ஒரு பரிசுத்தவான்கிட்ட ஒரு பொருளை வாங்கினீங்களா திருப்பி கொடுத்தீங்களா?
மரியாதையை அந்த பணத்தை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா. பிரதர், அதை நான் மன்னிச்சிட்டேன், அதை விட்டுட்டேன், இனி அந்த பணம் திருப்பி தர வேண்டாம் அப்படின்ட்டு. அவர் இல்லை இல்லை இல்லை, நாங்கள் அப்புறம் வீட்டில் இருக்க முடியாது, என் மனைவி ஏசிக்கிட்டு இருக்கா, வாங்கினது விலைக்கு தானே வாங்கினீங்க, கொடுத்துருங்க. இல்லை, விலைக்கு தான் நான் கொடுத்தேன், இப்போ அதை நான் வந்து விட்டுட்டேன், அது உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துட்டேன், இனிமேல் தராதீங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்போ அவர், சரிப்பா சார், நான் உங்கள்கிட்ட ரொம்ப சண்டை போட விரும்பலை, ஒரு காணிக்கு அனுப்புகிறேன், இப்போ அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்கன்னாரு. அதுக்கு பிறகு அக்கௌண்ட் நம்பர் அனுப்புனேன். இப்போ அவர் என்ன பண்ணார், 25,000 அனுப்புனார். மைக்கு விலையே அப்போவே 18,000, இப்போ அப்படியே திருப்பி கொடுத்துருந்தா 18,000 கொடுத்துருக்கலாம். இப்போ அவர் 25,000 அனுப்பினோடனே நான் திரும்பி ஃபோன் பண்ணி அது கிரெடிட் ஆச்சு, என்ன விஷயத்துக்கு அனுப்புறீங்க என்ன, அது காணிக்க பாஸ்டர், ஏன்னா 18,000 அனுப்புனா நீங்கள் பணத்தை ரிட்டர்ன் அந்த மைக்குள்ளதுன்னு நினச்சிடக்கூடாது, அதனால் நான் உங்களுக்கு எப்படி அனுப்புகிறேன். நல்ல குணத்தினால் இழந்த ஒன்றும் நாம் இழந்து போக மாட்டோம், அது நமக்கு திரும்பி எந்த ரூபத்திலேயாவது வரும். அதுக்காக நம்முடைய குணத்தை கெடுத்து, கோபப்பட்டு, வேகப்படுத்தி பரிசுத்தத்தை நம்ம கெடுத்துக்கொள்ள நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆளாகி விடக்கூடாது. ஏமாற்றி கொண்டே இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து குணத்தை மாற்றாதீங்க. ஒட்டகச்சிவிங்கி தன் நிறத்தை மாற்ற முடியுமா? முடியாது. நீங்களும் நிறைய கொடுத்துட்டு ஏமாந்துருக்கீங்க, ஆனால் அது ஒரு நாள் வரும். வேண்டாம். இப்போ பாருங்க, நான் ஒருத்தருக்கு ஒரு லைஃப் டைம் உதவி செய்தேன், இல்லைன்னா நீங்கள் அந்த குடும்பம் அழிஞ்சு போயிருக்கும். அவங்க இப்போ கணக்கு பார்த்தா 10 லட்சத்துக்கு மேலே வரும். இது வரைக்கும் அந்த அந்த அதுக்கெல்லாம் நான் வட்டியை கொடுத்து எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன். 10 லட்சம் 15 லட்சம் வரும், நான் அப்படியே விட்டுட்டேன். இன்னைக்கு வரைக்கும் கேட்கல. எனக்கு என்ன குறைஞ்சிருக்கு? அவ்வளோ ரூபா நான் நஷ்டப்பட்டதுனால எனக்கு என்ன, வாட் இஸ் அ லாஸ்? நோ லாஸ். வேறு வேறு விதங்களில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிட்டே இருக்காரு. நமக்கு வருதா வரலையாங்கிறது இப்போ என் கூட இருக்கவங்களுக்கு வருதா வரலையான்னு உங்களுக்கு தெரியுமில்ல. பணம் நமக்கு எப்படி வருது அல்லது வருதா வரலையா, அன்றாட நமக்கு என்ன ஜெபம் சொல்லி தந்தார், அன்றனுள்ள அப்பத்தை எங்களுக்கு என்று தார். அப்போ அன்னன்னைக்கு தேவையை ஆண்டவர் சந்திக்கிறாரா இல்லையா? அப்படி தான் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க நினைப்பாங்க 1000, அவங்க நினைக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் அவங்க நினைச்ச மாதிரியெல்லாம் நீங்கள் நடந்தீங்கன்னு சொன்னால் கதை நடக்காது. யாரும் எதையும் நினைக்கட்டும், அது நமக்கு தேவன் வந்து கரெக்டாக நமக்கு செய்வார். தேவ பார்வையில் உண்மை உள்ளவர்களாக இருங்கள், தேவ பார்வையிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள். என்ன அவர் சொல்லிட்டாரு, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நீ இஸ்ரவேல் புத்திரரான சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தராகையால் நீங்கள். அப்போ இது நம்ம பொசிஷன். பரிசுத்தவான்கள் என்பது என்னது? நம்முடைய ஸ்தானம். நம்முடைய ஸ்தானத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். அதுக்கு மாறாக எத்தனை பேர் என்ன சொன்னாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, அதை பற்றி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது இந்த யாத்திராகமம் 19:6 வாசிங்க. அப்ப நம்முடைய பொசிஷன் என்ன? ஆசாரிய ராஜ்யம். அதுக்கடுத்து என்னது? பரிசுத்த ஜாதி. இப்போ நமக்கு நம்ம பொசிஷன் வந்து இதுதான், நம்ம ஒரு பரிசுத்த ஜாதி. நம்மளை எப்படி எடுத்திருக்காருன்னா, ஏசாயா 62:12 வாசிங்க. ஏசாயா 62:12, உபாகமம் 7:6 வாசிங்க. நம்மளை அவர் தேடி வந்து ரட்சித்து இன்னைக்கு நம்மளை இந்த பொசிஷன்ல உட்கார வச்சிருக்காரு. அதனால மீட்கப்பட்டவர்கள் என்றும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றும், அடுத்தது நாட் ஃபர்சேக்கன், கைவிடப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட மாட்டீர்கள். ஸ்பிரிச்சுவலி நாட் ஃபர்சேக்கன். ஸ்பிரிச்சுவல் கைவிடப்பட்ட நிலைமை வந்துட்டுன்னு வைங்களேன், அப்போ நம்ம என்ன ஆகும்னா தேவனுடைய தயவு இல்லாமல் போயிடுவோம். நிறைய பேர் ஒரு ஒரு பொசிஷனுக்கு வந்த பிறகு அவங்க வந்து தேவனுடைய தயவை இழக்கிறதுக்கு அதுதான் காரணம். தேவனுடைய தயவு அவங்க வீடு வந்துடும், சர்ச் வந்துடும், இடம் வந்துடும், எல்லாம் வாங்கிடும், சொத்து எல்லாம் சேர்ந்துடும். இப்போ கர்த்தர் மட்டும் அவங்க கூட இருக்க மாட்டார். ஏன் இருக்க மாட்டார் அப்படின்னா, அவங்களுடைய பொசிஷனை விட்டு அவங்க விலகிடுவாங்க. நான் பரிசுத்த ஜாதி, நான் ஒரு பரிசுத்த ஜனம், கர்த்தருக்கு நான் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது அங்கே அவங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு நடக்க இருக்காது. அதனால கர்த்தர் என்ன செய்வார்னா அவங்கள விட்டு போயிடுவார். ஜனங்கள் பாவம் செய்த போது மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் உங்களுக்கு முன்னால் தூதனை அனுப்புகிறேன், நான் உங்களோடு வரேன் அப்படின்னு. ஏன்னா நீங்கள்லாம் நான் உங்க கூட வர்ற மாதிரி இல்லை, அந்த தகுதியில் இல்லை, உங்கள் கூட நான் வரமாட்டேன். உண்மையிலே நான் சொல்கிறேன், நம்ம எல்லாம் இந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டோம்னு சொன்னால் ஆண்டவர் நம்மளை வேறு லெவலில் பயன்படுத்துவார். நம்ம முகத்தில் மக்கள் பார்க்க விரும்புவது அழகை அல்ல, ஆவிக்குரிய அழகு. வார்த்தையில் வந்து வெறு வார்த்தை அல்ல,
ஆவியானவருடைய வல்லமை நிறைந்த வார்த்தை. அப்போ நம்ம பேசுறது, நம்ம தோற்றம், இதெல்லாம் வந்து தேவனுக்கு பிரியமாக இருந்தால் நம்ம யாருக்கிட்ட பேசுகிறோமோ அவங்க அதை உணருவாங்க. நம்மளை பார்க்கும்போது ஒரு தேவ மனுஷன். நான் இப்போ துபாய்க்கு போயிருக்கும்போது ஒரு சீனியர் பாஸ்டர், ஒரு ஸ்தாபனத்தினுடைய தலைவர், அவர் எங்களை ஹோட்டலில் ஒரு நேரம் லஞ்ச் கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு போனார். போயிட்டு வந்தோடனே அவர் சொன்னார், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு தேவ மனுஷன் என் வீட்டுக்கு வராமல், நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாமல் உங்களை அனுப்புறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த ப்ரிவிலேஜை நான் இழக்கிறேனே. எனக்கு வீட்டில் அவர் ஒய்ஃபுக்கு சோம் இல்லை, பிள்ளை பரீட்சைக்கு படிக்கிறாங்க. ஸோ நான் போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாதுங்கிறதுக்காக ஹோட்டலில் வச்சு சாப்பாடு வாங்கி கொடுத்து அனுப்பிட்டார். 3 தடவை என்கிட்ட ரிப்பீட்டடாக சொன்னார், என் வீட்டில் நீங்கள் கால் வைக்காமல் போகிறீங்க. அப்போ தான் நான் வந்து எனக்குள்ளேயே அழுது அப்படியே ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி ஒப்பு கொடுத்தேன். நம்ம வந்து ஒரு வீட்டில் போய் கால் வைக்கணும்னு விரும்புகிறதா எவ்வளவு அவங்க பெருசாக நினைக்கிறாங்க. இப்போ அந்த தகுதியை வந்து நம்ம இழந்துடக்கூடாதே. ஏன்னா நான் ஒரு விஷயத்தை அதில் புரிஞ்சுக்கிட்டேன். யோசேப்பு நிமித்தம் போத்திபாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்போ நம்ம ஒரு வீட்டில் போய் கால் வைக்கிறோம் அப்படின்னா அந்த கால் வைத்தது நிமித்தம் அவர்களுக்கு என்ன வரணும்? ஆசீர்வாதம். அதானே, அதுக்காக தானே வீடு விசிட்டிங்கில் போய் மிச்சர் இருக்கா, காப்பி இருக்கா, கறி எடுத்து வச்சுருக்கீங்களா, சாப்பிட்றதுக்கு அப்புறம் ஆர் வி கோயிங் டு விசிட் த பீப்புள் ஃபார் ஈட்டிங்? நோ. அன்றைக்கு சபைகள் இருந்த ஜனங்கள்லாம் கிடுக்கிடுன்னு பயந்ததுக்கு காரணம், இந்த பாஸ்டர் நம்ம வீட்டுக்கு வராருன்னா அதை ரொம்ப கனமாக எண்ணாங்க. இப்போ பாஸ்டர் அப்படி போகிற வழி வார வழி அங்கே போய் நின்று ஒரு கான் அடிச்சு, சிஸ்டர் பிரைஸ்லாம் நல்லா இருக்கீங்களா, பிரதர் நல்லா இருக்கீங்களா, அந்த ஹோலினஸ், அந்த விசிட்டிங்கில் இருக்கக்கூடிய ஹோலினஸ் இன்னைக்கு போயிட்டு. ஒருத்தர் நம்ம பாஸ்டர் நம்ம வீட்டுக்கு வராரு அப்படின்னா அவங்க பயப்படுவாங்க. பிகாஸ் தோஸ் மினிஸ்டர்ஸ் ஹேவ் தி ஸ்பிரிட் ஆஃப் ரெவலேஷன். அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? வெளிப்படுத்தும் ஆவி இருந்தது. அவங்க நிதானமாக அப்படி போய் கை கட்டி அவங்க சோபாவில், இவர் வீட்டில் சோபாவே இருக்காது, ஈவன் சேர் கூட இருக்காது பாஸ்டர் வீட்டில். நான் அங்கே போய் சோபாவில் அப்படி உட்கார்ந்த உடனே, உங்கள் வீட்டில் சமாதானமே இல்லையே பிரதர், ஏன் அப்படிம்பாங்க. அதுக்கு முந்தின நாள் தான் அவங்க சண்டை போட்டுப்பாங்க. இப்போ எதில் வெளிப்படுது? வார்த்தையில் வெளிப்படுது. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஸ்பிரிட் ஆஃப் ரெவலேஷன் இருந்துச்சு. இன்றைக்கி அதை வந்து கேலி குத்தாம விசிட்டிங் அப்படின்னா, விசிட்டிங் போய் கள்ளத்தொடர்பாகி பெண்களை கள்ளப்பார்வை பார்த்து எத்தனை பேர்னே கெட்டு போகிறாங்க. மேலே எழுமன ஊழியம் அப்படி கீழே சரிஞ்சு போயிருதுல்ல. இடம் வாங்கி சர்ச்சு கட்டி ஆத்துமாக்கள் வந்துக்கிட்டு இருந்த இடத்துல பழைய பழக்கத்தை அந்த பாஸ்டர் வந்து திரும்ப கீப்பப் பண்ணி ஒரு தவறான நடக்கையில் போனதுனால அந்த மனைவியை எல்லாத்தையும் சொல்லி கடைசி சபையை நாசமாகி கட்டடத்தையும் விற்றுட்டு போய் இன்னைக்கு ஒன்றுக்கெல்லாம் அந்த மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க. இவர் அந்த பழைய காதலியோடு போய் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாரு. என்ன ஒழிஞ்ச முடியும்? ரொம்ப ரொம்ப துக்கமான காரியம். அப்போ நம்முடைய பொசிஷனை காத்துக்கொள்ளலை அப்படின்னா கர்த்தர் நம்ம கூட இருக்க மாட்டார். நம்ம கத்துனாலும் சரி, சத்தமாக பேசினாலும் சரி, சத்தமாக பேசினாலே கத்துனதுனாலே அங்கே ஒன்றும் உண்டாக போகிறதில்ல. நம்ம தகுதி உள்ளவர்களாக இருந்தால் நம்ம போய் ஒரு இடத்துல கால் வச்சாலே அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படணும். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க இந்த பரிசுத்தத்தை இழந்து கையில் இருக்க செல்லில் மெசேஜ் அனுப்புறது. எத்தனையோ ஊழியக்காரங்க நான் சமீப காலங்களில் ஊழியத்தை இழந்து நின்னது எதுக்காக அப்படின்னா, ஒரு சபைக்கு வர்ற ஒரு விசுவாசிக்கு என்னது அனுப்புகிறாங்க? எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப்பில் அப்ரிசியேஷன். சிஸ்டர் ரொம்ப நல்லா இருக்கீங்க, அவன் புருஷன் இருக்கான், அவன் நல்லா இருக்கா, நல்ல சேலை கட்டியிருக்கான்னு பாராட்டுறதுக்கு யார் இருக்கா? புருஷன் இருக்கான். உனக்கு என்ன வேலை? நீ எதுக்கு அதெல்லாம் சொல்லுத? சிஸ்டர் ரொம்ப இந்த சேலை ரொம்ப நல்லா இருக்கீங்க. அந்த நேரத்தில் ஆவியானவர் என்ன செய்வார்? நம்ம மூஞ்சில் சாத்துவார். பரிசுத்தமான வார்த்தையை பேசுவையா? அவன் நல்லா இருக்கா, அவன் கண்மை நல்லா இருக்கு, முடி நல்லா இருக்குன்னு இதையா பாராட்டுறது? எப்படிங்க ஸ்பிரிச்சுவல் வேர்டு வரும்? ஹவ் யூ கிவ் த வேர்ட் ஆஃப் காட் டு த பீப்புள்? அவங்க என்ன லட்சணத்தில் இருந்துட்டு போகிறாங்க, அது நமக்கு we have to see the inner heart. வெளியில் தோரணம் பண்ணியிருப்பா, ஆனால் உள்ளுக்குள்ள அவன் இருதயம் எப்படி இருக்கும்? அசிங்கமாக இருக்கும். அதை நீ கண்டுபிடிச்சி சொன்னவங்க இருதயம் சரியில்லைன்னு சொன்னால் ஆடி போயிடுவான். நீ இந்த சேலையில் நீங்கள் ரொம்ப யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல். அது தமிழை விட அப்ரிசியேஷனுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ரொம்ப நிறைய இருக்குது. அந்த வார்த்தைகள்லாம் சொன்னால் ரொம்ப கேட்கறதுக்கும் நல்லாயிருக்கும், சொல்லதுக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த வார்த்தைகளை பேசினா the Lord will leave us. நம்மளை அப்படி கைவிட்டுட்டு போயிடுவார். we will not have the favor of God. வந்து பெண்கள் நம்மக்கிட்ட நெருங்கினாலே we should be very careful. அதே மாதிரி ஆண்கள்கிட்ட பெண்கள் நெருங்கினாலும் சரி, பெண்கள்கிட்ட ஆண்கள் நெருங்கினாலும் சரி, we must be very very careful. அந்த ஃபயர் ஆஃப் காட் நமக்குள்ளே இருக்குமா, இட் வில் quench even the thoughts. எண்ணங்களை கூட என்ன செஞ்சிடும்? எரித்து போட்டு விடும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு சபை வந்து அக்னியாக இருக்கும். சபையும் கட்டி ஆட்களும் வந்த பிறகு ஒரு சின்ன மிஸ்பிஹேவியர், அதுக்கு தான் நான் கடைசியில் சொன்னேன், ஹோலினஸ் இஸ் விஷன் ஓரியன்டட். பார்வை சார்ந்தது. பார்வையினாலேயே நம்ம கெட்டு மண்ணா போகிறதுக்கு there are lots of ways are there. நிறைய காரியங்கள் இருக்குது.
சப்போர்ட்டாக, அதாவது நிறைய ஊழியங்களை நான் பார்த்துருக்கேன். மனைவி ஊழியக்காரனுக்கு அந்த அளவுக்கு காம்பிட்டண்ட்டாக சப்போர்ட்டிவாக இல்லாத ஊழியத்தில் கூட அந்த ஊழியக்காரனை கர்த்தர் பயன்படுத்துறதை நான் பார்த்துருக்கேன். அஃப்கோர்ஸ் மனைவி வந்து இதான் ஈக்குவலாக கூட வரணும். அதுக்கு தான் நான் இந்த கூட்டத்திற்கு வந்து மனைவியாரோட வாங்க, அவங்களும் வந்து எக்யூப் ஆகணும், அப்போ தான் நமக்கு ஈக்குவலாக வந்து வர முடியும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறதுக்கு காரணம், என்னுடைய மனைவியை நான் அப்படி எக்யூப் பண்ணி வைத்திருக்கிறதுனால இன்றைக்கி நான் எங்கே வேணாலும் போகலாம் வரலாம். அவங்க ஊழியத்தை அருமையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரிகிற நாலேஜ் யாருக்கு தெரியணும்? மனைவிக்கு இருக்கணும். நம்ம உருவாகிட்டு இருக்கிற மாதிரி அவங்களும் உருவாக்கப்படணும். அவங்கள உருவாக்காம அவங்கள வந்து நம்ம வந்து மனைவி முன்னால் நிறுத்தணும்னா அவங்க எப்படி, அவங்களுக்கு என்ன ஒரு குவாலிஃபிகேஷன் வரும்? நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம்ல, செய்தியில் நீங்கள் நிறைய எடுக்க முடியாது. ஆனால் நம்ம உட்காந்து கலந்து பேசினோம் பாருங்க, இந்த கலந்து பேசும்போது தான் நிறைய மேட்டர்ஸ் நமக்கு கிடைக்கும். அதான் ஞானம் உள்ளவன் கேட்க கடவன், நம்ம காது உள்ளவன் கேட்க கடவன் மாதிரி எது நமக்கு தேவையோ அது முழுவதும் நம்ம குறிப்பெடுத்து வச்சு நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும். இன்னைக்கு இந்த கண்டிப்பான இந்த வார்த்தைகள் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நம்ம பெந்தகோஸ்து சமுதாயமே சீர்கெட்டு போயிடும். இன்னைக்கு ஒழுக்கக்கேடாக இருக்குது. பாஸ்டர்ஸுடைய கண்ணு சரியில்லை, நினைவு சரியில்லை, பிஹேவியர் சரியில்லை. கொஞ்சம் செவத்த தோலாக இருந்துடக்கூடாது. ஆனாலும் பெண்ணாலும் சரி, உடனே அந்த பார்வை அங்கே திரும்பிடும். நம்ம அப்படி திரும்பி அவலட்சணமான காரியங்களை நடப்பிக்கும் போது கர்த்தர் எப்படி நம்ம கூட இருப்பார்? நீங்கள் திறமையை வச்சு இந்த ஊழியத்தை செய்யவே முடியாது. எவ்வளவு படித்து நான் வந்து ஹைலி எஜுகேட்டட் சொல்லலாம், பட் என் படிப்பெல்லாம் அந்த ஊழியத்தில் வந்து நத்திங். அதை எதுக்கு, அதாவது எங்கேயாவது பைபிள் காலேஜ் கிராஜுவேஷன் அதில் தான் இந்த டிகிரி எல்லாம் சொல்லுவோமே ஒழிய பாஸ்டருங்கிறதுக்கு மேலே ஒரு டிகிரி தேவையே கிடையாது. அதனால அது பிரயோஜனமும் கிடையாது. பாஸ்டர் அப்படிங்கிற ஆர்டினேஷன் இருந்தாலே அது பெரிய விஷயம். அதுதான் நமக்கு முக்கியம். அதனால தான் அழைப்பு இல்லாமல் ஊழியத்துக்கு வரக்கூடாது. அழைக்கப்பட்டவனே ஊழியத்தில் வந்து தடுமாறுறானே, அழைக்கப்படாதவன் ஊழியத்தில் எப்படி நிற்பான்? சந்தடி சாக்கில் ஊழியக்காரனாக முடியாது. அந்த சூழ்நிலைமை அப்படி ஆயிடுச்சு நம்ம சொல்ல முடியாது. அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருந்து அது நல்ல ஐக்கியம் இல்லை அப்படின்னா நம்ம தொலைஞ்சிரும். மனைவி கிட்ட சப்போர்ட்டே 0% இருந்தாலும் சரி, நாம் பவர்ஃபுல் மேனாக இருந்தால் போதும், அந்த மனைவியவே நமக்கு தங்க கம்பியாக மாற்றிடலாம். அதை நான் பார்த்தேன். நிறைய பாஸ்டர்ஸ் மனைவிமார்கள் வந்து ஒரு சிலர் வந்து 0 சப்போர்ட்டு, அவங்களுக்கு சப்போர்ட்டே கிடையாது. என்னன்னு சொன்னால் வெள்ளடியாக தான் இருக்கும். ஈவன் ஜான் மிஷனுடைய மனைவி அவர் தரையில் போட்டு இப்படி ட்ராக் ஆன் பண்ணி இழுப்பாங்களாம். பட் அவர் ஒரு வார்த்தையும் பேச மாட்டாங்க. ஏன்? ஆண்டவர் அப்படி ஒப்பு கொடுத்துருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்மளை உருவாக்குறதுக்கு. அவங்க பேசுகிறாங்க, இப்படி செய்கிறாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கதறுதமே ஒழிய அதுக்கு உள்ள அந்த ப்ராசஸுக்குள்ளே போய் நாம் தேவன் விரும்புகிற பாத்திரமாய் மாறுகிறோமா என்றால் அது இல்லை. Why God allows all such things? To keep us. நம்ம உருவாக்குறதுக்கு. அந்த ப்ராசஸ் இல்லை அப்படின்னா முடியாது. தங்கத்தை கொண்டு போய் அக்னியில் வைக்காமல் புடமிட முடியுமா? முடியாது. நம்ம தங்கத்தை விட விலை கூடினவர்கள். நம்மளை சில நேரங்களில் இந்த ப்ராசஸுக்குள்ளே கொண்டு போகும்போது கதறிக்கிட்டு அப்படி இப்படி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அதுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வராரு. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இவ்வளவு அனுபவங்கள் பெற்றாலும் இன்றைக்குமே சில நேரங்களில் நம்மளை சில ப்ராசஸில் கர்த்தர் கொண்டு வராரு. அதுக்கு உள்ளே நம்ம போய் தான் ஆகணும், போயிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா முற்றும் எல்லாமே நம்ம பெர்ஃபெக்ட் ஆகிட்டோம் நம்ம சொல்ல முடியுமா? ஒரு நாளும் முடியாது. இப்போ இந்த கான்ஃபரன்ஸுக்கு போனதெல்லாம் எதுக்காகன்னா, என்கிட்ட நிறைய அவுட்புட் போய்கிட்டே இருக்குது. அப்போ எனக்கு என்ன தேவை? இன்புட்டு தேவை. இன்னும் நிறைய டிசிப்ளின் தேவை. வந்து உட்காந்தா எந்திரிச்சு வெளியே போகக்கூடாது. அந்த டிசிப்ளினுக்குள்ளே வரணும் அப்படின்னா இதை மாதிரி கான்ஃபரன்ஸில் போய் உட்காந்தா தான் வரும். 8 மணிக்கு உட்காந்தா 1 மணி வரைக்கும் எந்திரிக்கக்கூடாது. 2 மணிக்கு வந்து உட்காந்தோமா 4:30 மணி 5:30 மணி வரைக்கும் எழும்பக்கூடாது. அப்படி கூட்டங்களில் போய் நம்ம உட்காரும்போது தான் நமக்கு அந்த டிசிப்ளின் வரும். பல நாடுகள்லேருந்து வந்து அவங்க வந்து அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு முன்னால் போக்குவரத்து மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? எதுவுமே நமக்குள்ளே போகாது. உள்ளுக்குள்ளே நம்ம போனால் தான் நம்ம உருவாக்க முடியும். மருந்து உள்ளே போனால் தான் நோய் குணமாகும், இல்லை நோய் குணமாகாத. இப்போ அதுபோல் நம்ம வந்து அந்த ஒரு நிலையில் அந்த கூட்டத்தில் வந்து இருக்கும்போது ஆப்பிரிக்காவிலேருந்து, கெனியாவிலேருந்து, ஜோர்டான்லேருந்து, லெபனான்லேருந்து, ஜெருசலேம்லேருந்து, கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து, சிரியாவிலேருந்து, இந்தியாவிலேருந்து, பல ஏஷியன் கண்ட்ரீஸ்லேருந்து 52 தேசத்துலேருந்து அங்கே வந்து கூடி வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 400-500 பேர். அத்தனை பேரும் எப்படி அவங்க நாடுகளில் கர்த்தர் கிரியை செய்கிறாங்கன்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளோ உற்சாகமாக இருக்குது. அத்தனை பேரும் எவ்வளோ ஒரே டிசிப்ளினுக்குள்ளே எப்படி இருக்கிறாங்க. இதைத்தான் அங்கே போய் படிக்கிறோம். அதாவது ஊழியம் செய்கிறதுக்கு நாம் வந்து பணம் செலவழிப்போம். ஊழியத்துக்கு எவ்வளோ நாளும் செலவழிச்சிருவோம். ஆனால் நம்மளை உருவாக்குறதுக்கு படிக்கிறதுக்கு நம்ம செலவு பண்ணுவோமா? செலவு பண்ண மாட்டோம். செமினாருக்கு 5000 ரூபா ஃபீஸ் கட்டி போகணும் அப்படின்னா, ஐயோ அப்போ 5000 வேண்டாம்.
அங்கே ஒரு காஸ்பல் மீட்டிங் நடத்தணும், 10,000 செலவு, போய் பண்ணிட்டு வந்துடுவோம். அந்த காஸ்பல் மீட்டிங் 10,000 செலவழித்து நடத்துறதுக்கு தகுதி ஆகணும்ல, அதுதான் இங்கே 5,000 கொடுத்து படிக்கணும். உருவாகிறதுக்கும் நாம் செலவழிக்கணும். அப்போ தான் உருப்படியாக ஒரு ஊழியத்தை செய்ய முடியும். நம்ம ஊழியம் செய்வதற்கு பணம் செலவழிக்க மனது இருக்கும், ஆனால் எதுக்கு மனது இருக்காது? நாம் உருவாக்குவதற்காக பணம் செலவழிக்கிறதுக்கு நமக்கு மனசு வராது. அதில் தான் நம்ம ரொம்ப கவனமாக ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். நம்மளையும் நம்ம உருவாக்கணும். இப்போ நான் இந்த செமினாரில் போய் 5 நாள் அங்கே இருந்துட்டு வரோம், டிக்கெட்டே 86,000 ரூபா 3 பேருக்கும். செலவுகள் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இந்த நாங்கள் தங்கியிருந்த அந்த 2 சீசன்ஸ் ஹோட்டல் ஒரு நாளைக்கு 1100 திராம்ஸ். என்னாச்சு? 22,000 சொச்சம் ஒரு ஆளுக்கு. 2 நேரம் சாப்பாடு, தங்குறதுக்கு. நம்மக்கிட்ட அவங்க வாங்குறது வெறும் 2,500 ரூபா. அந்த துபாயில் இருக்கிற எல்லா ஸ்பிரிச்சுவல் சர்ச்சஸ் அவ்வளோ சேர்ந்து இந்த அமௌண்ட் அவங்க பே பண்ணுறாங்க. இவ்வளோ பேர் பல நாடுகளிலிருந்து வரவழைச்சு அவங்கள தங்க வச்சு 5 நாள் சாப்பாடு கொடுத்து அவங்க மைண்டில் இயேசு எப்படி ஒவ்வொரு நாடுகளில் கிரியை செய்கிறார் அப்படிங்கிறத மைண்டில் போட்டு எல்லாம் செய்து அனுப்பி விடுறாங்க. அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்? ஒன்றும் கிடையாது. எல்லா நாடுகளையும் எல்லா பட்டணங்களும் மறுரூபமாக்கணும், அதான் அவங்க தரிசனம். இந்த வருஷம் அவங்க 1000 சிட்டிஸ் ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க. 1000 பட்டணங்களில் அந்த சிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும். ஒவ்வொரு இப்போ சேலம் சிட்டினா இந்த சேலம் சிட்டி அப்படியே மறுரூபமாகணும். அதான் அடுத்த வருஷம் பாஸ்டர் ஜோஷுவாவை அதுக்கு நான் இன்வைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வர்றதா இருந்தாலும் நீங்களும் அதில் வந்து பங்கு பெறலாம், பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நமக்கு கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் உண்டாகும். ஒவ்வொரு தேசங்களும் எப்படி எப்படி கத்த கிரியை செய்கிறாரு. ஸோ ஒவ்வொரு சிட்டிலையும் என்னென்ன ஸ்பிரிட் இருக்குது, ஐடென்டிஃபை த ஸ்பிரிட். அது மாதிரி ஐடென்டிஃபை த பிளெஸ்ஸிங்ஸ். என்னென்ன ஆசீர்வாதமான காரியம் இந்த சேலத்தில் இருக்குது, என்னென்ன மோசமான ஆவிகள் இங்கே நடமாடிக்கிட்டு இருக்குது, இதை எப்படி எராடிகேட் பண்ணணும். இங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ் வாரத்துக்கு ஒரு முறை ஒரு மணி நேரம் அல்லது 1/2 மணி நேரம் கூடி ஜூம்லையோ நேரடியோ மீட் பண்ணி ஜோம் பண்ணி அப்படியே அதை ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம பட்டணத்தில் ஒரு மாற்றம் உருவாயிரும். இந்த பட்டணத்தில் ஒரு மறுரூபம் உண்டாகும். அதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10-20 பாஸ்டர்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு ஜூம்லே கூட ஒரு சனிக்கிழமை ரைட் ஒரு 9:30 to 10 இல்லை அது 8:30 to 9 அப்படி ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி எல்லோரும் கூடி வந்து அதில் பட்டணத்துக்காக மட்டும் எக்ஸ்ப்ளோர் த சிட்டி. என்னென்ன தவறான காரியங்கள் இருக்குது, என்னென்ன நல்ல காரியங்கள் இருக்குது. இப்போ எங்களுக்கு திருநெல்வேலி எடுத்துக்கிட்டால் நல்ல தாமிரபரணி ஆறு வாட்டர் நல்லா இருக்குது, அல்வா ஃபேமஸ். பட் அதே நேரம் திருநெல்வேலி ரவுடி மாவட்டம்னு பேர் எடுத்துக்கிட்டு இருக்கு. கொலை ஏசாஸ் ஊழியம் செய்கிற ஊரில் வருஷத்துக்கு 1 கொலை 2 கொலை நடக்கும், நடந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே டென்ஷனாக இருக்கும். அப்போ அதை கண்டுபிடிச்சி அந்த ஆவிகளை நம்ம அடக்கணும். ஊழியக்காரங்களாம் சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது கொலைவெறி ஆவி போகணும், வேசித்தன ஆவி போகணும், விபச்சார ஆவி போகணும், திருட்டுத்தன ஆவி போகணும், ஹோமோசெக்சுவல் ஸ்பிரிட் போகணும். நம்ம கடிந்து நம்ம செபிக்கும் போது பட்டணத்தில் ஒரு மர்வம் உண்டாகும். பரிசுத்தவான்கள் கூடி கர்த்தரை நோக்கி செபிக்கும் போது ஜெபம் கேட்கப்படுமா படாதா? கண்டிப்பாக கேட்கப்படும். இப்போ சேலத்தில் வந்து உங்களுக்கு உருக்காலை இருக்குது, அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கு. இந்த இது இளம்பிள்ளை நல்ல குறைந்த விலையில் என்ன கிடைக்கு எடப்பாடி பக்கத்தில் பர்னிச்சர்ஸ் குறைஞ்ச விலையில் கிடைக்குது. இது வந்து பிளஸ்ஸிங். ப்ளஸ் நெகட்டிவ் என்னென்ன இருக்குது, எதெல்லாம் இந்த பட்டணத்துக்கு சாபமாக இருக்குது, அதை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். அது ஒவ்வொன்றா எராடிகேட் பண்ணி என்ன செய்யணும், நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது அந்த காரியங்களில் கர்த்தருடைய கிரியை நடக்கும். அப்போ நம்ம டோட்டலாக பார்த்தா நம்ம பட்டணம் மறுரூபமாயிரும். விவசாயம் அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் பர்டிகுலராக வச்சு அந்தந்த டைமில் நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த காரியங்களை சொல்லி நம்ம ஜெபிக்கணும். நம்ம பொதுவாக எங்கள் பட்டணத்தை ஆசீர்வதி ஆண்டவரே, ஆத்துமாக்களை பெருக்க பண்ண ஆண்டவரே, சாவைகளை பெருக்க பண்ண ஆண்டவரே, இப்படி ஒரு காமன் பிளாட்ஃபார்மில் ஜெபம் பண்ணிட்டு போயிடுவோம். நோ, ஐடென்டிஃபை த ப்ராப்ளம். ஐடென்டிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடையாளம் காண்பது மிக முக்கியம். அது இன்னும் எடுத்துக்கிட்டால் நம்ம ஒவ்வொரு ஏரியாவில் சோளம்பள்ளத்தில் என்ன ஸ்பிரிட் மூவ் ஆகிட்டு இருக்கு, இங்கே என்ன விதமான காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே ஸ்டீல் பிளான்ட்டாக அங்கே எப்படி இருக்குது, அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இப்போ ஸ்டீல் பிளான்ட்டில் இருக்கிற பாஸ்ட் வந்து சோளம்பள்ளத்துக்காக பாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சோளம்பள்ளத்தில் இருக்கிறவர் அங்கே ஸ்டீல் பிளான்ட்டுக்காக பாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 4 ரோடு இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் அந்தந்த இடத்துல இருக்கிறவங்க அந்தந்த இடத்துல என்னங்கிறத உணர்ந்து அதை எராடிகேட் பண்ணி ஜெபம் பண்ணணும். அப்படி தொடர்ந்து கண்டினியூஸ் ப்ரேயர் வரும்போது அது என்ன ஆயிரும், உடைக்கப்படும், விடுதலை கிடைக்கும். அவுட்கம் என்னென்னா எல்லா சர்ச்சஸும் வளர ஆரம்பிக்கும். cities will find Christ, cities will be transformed. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள பட்டணங்கள் வரும்போது அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு இருக்கும், மாறும். இதைத்தான் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. 2வது பாருங்க, ஒருத்தர் கோடி கணக்கில் செலவு பண்ணுறாரு, அந்த ப்ரோக்ராமினுடைய லீடர்னே தெரியாத அளவுக்கு உட்காந்துட்டு இருக்காரு. அவங்க வந்து எப்படி போடுவாங்கன்னா ரவுண்ட் டேபிளாக இருக்கும், ஒவ்வொரு டேபிளையும் 10 பேர் உட்கார வைப்பாங்க.
அவங்க மீட்டிங்ஸ் எல்லாமே இப்படி தான் நடக்கும். ரவுண்ட் டேபிளாக இருக்கும், அதில் வந்து 10 பேர் உட்காந்துருப்பாங்க, நம்ம கவனிக்கணும். லாஸ்ட் டைம் நான் ராஜா சொன்னேன், மேக் பையர் எங்கடா இருக்கார், ஒரு சீனுக்கே வர மாட்டேங்கார, ஆளே 3 நாள் மீட்டிங் முடிஞ்சிட்டு. அது இந்த அந்த அந்த ஸ்தாபனத்துக்கு பிரசிடெண்ட்டாக பார்க்கவே முடியல. நான் கேட்டேன், வேர் இஸ் மேக் பையர், ஐ ஹவ் நாட் சீன் ஹிம், ஹி ஹஸ் நாட் கமிங் டு த ஸ்டேஜ். சொன்னா, டேடி ஹி இஸ் சிட்டிங் இன் யுவர் டேபிள் ஒன்லி. எனக்கு அடுத்து பாகிஸ்தானில் வந்து 2 பேர், அதுக்கு அடுத்து இன்னொரு ஆள், அதுக்கு அடுத்து அவர் தான் உட்காந்துருக்காரு 3 நாளாக, ஆளே டிக்கெட்டவே இல்லை. 1 கோடி 2 கோடி செலவு பண்ணிட்டு இருக்கடம் தெரியாமல் உட்காந்துருக்காங்கன்னா நமக்கு பேய்த்தல் வருமா பெருமை வருமா சொல்லுங்கள்? நம்ம 1.5 செலவு பண்ணிட்டு 2.5 பெருமை பாராட்டிக்கிட்டு இருக்கோம். அவங்க கோடி கணக்கில் செலவு பண்ணிட்டு தேர் நாட் ஈவன் கமிங் டு த ஸ்டேஜ். மற்றவங்க எல்லாத்தையும் இது பண்ண விட்டுட்டு அவர் ஹீஸ் சிட்டிங் அண்ட் ஹீஸ் ஆல்சோ ரைட்டிங். இப்போ சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல, இல்லை ஸ்பெஷல் சேரில் உட்காந்துருந்தா தலைவர்னு நினைக்கலாம். ஹீஸ் சிட்டிங் லைக் ஆர்டினரி எவ்ரி பீப்புள். அவரும் உட்காந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் எப்படி இவர் தான் லீடர்னு எப்படி கண்டுபிடிக்க? ஐ வாஸ் ஸோ மச் இன்ஸ்பயர்ட். நான் ஏற்கனவே ரொம்ப தாழ்மை, பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு பி வெரி ஹம்பிள் பிகாஸ் சச் அ கிரேட் மேன் ஸ்பெண்டிங் crores of rupees ஆர்கனைசிங் சச் அ ப்ரோக்ராம். இருக்கிற இடம் தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்மலாம் எப்படி இன்னும் எவ்வளவு தாழ்மையாக கற்றுக்கொள்ளணும்? நமக்கு அப்படி இல்லையே, அந்த ஆட்டிடியூட் இல்லையே, அது போயிருதே. நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும். அதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, இஸ்ரவேல் புத்திரர்கிட்ட நீ போய் சொல்லு, நீங்கள் யார், பரிசுத்த ஜனம். அதான் அவர் சொன்னார், நீங்கள் வந்து அதாவது ஆசாரிய ராஜ்யம், த கிங்டம் ஆஃப் பிரிஸ்ட். அது மட்டும் இல்லை, அந்த யாத்ராகமத்தில் வாசித்தீங்கல்ல 19:6 பரிசுத்த ஜனம், அப்புறம் வந்து ஆசாரிய ராஜ்யமும். அப்போ நம்ம யார் அப்படின்னா பரிசுத்த ஜாதி. உலகத்தில் 1000 ஜாதி இருக்கலாம், ஆனால் அது நமக்கு முக்கியம் இல்லை. ஆனால் நம்ம யார்? இந்த சென்சஸ் எடுக்கையில் நான் எங்கேயோ இருந்தேன், ஊட்டியில் ஒரு மீட்டிங்கில் இருந்தேன். இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, என்ன சார் கேஸ்ட் போடணும்னு. ஏமா நாங்கள் வந்து பரிசுத்த ஜாதின்னு போடுங்க அப்படின்னு. ஆனால் கடகடன்னு எழுதிட்டு லிஸ்ட்டில் வரமாட்டேங்க அப்படின்னு. அது லிஸ்ட்டில் வராது, இது அவுட் ஆஃப் லிஸ்ட்டு. இல்லை சார் இதில் இருக்கிறதுல தானே இல்லைம்மா, அது இல்லைம்மா, நாங்கள் பரிசுத்த ஜாதி. அப்போ நாங்கள் ஆஃபீஸர்கிட்ட கேட்டு தான் இதை என்ட்ரி போட முடியும் அப்படின்னாங்க. நீங்கள் போய் கேட்டு என்ட்ரி பண்ணுங்கள், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கடைசி வரைக்கும் சொல்ல, ஏன்னா நம்ம என்னைக்கு ரசிக்கப்பட்டோமோ அன்னைக்கு ஜாதி நம்மளை விட்டு போகலை அப்படின்னா பரலோகம் போகிறதுக்கு நம்ம தகுதியே கிடையாது. அங்கே ஜாதி வாரி கணக்கெடுப்பு உண்டா? பரலோகத்தில் இல்லையே. அதுக்கு தான் ஆண்டவர் யூனிஃபார்மாக நமக்கு எதை கொடுத்துருந்தாரு? வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு கைகளில் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு தேவனை துதிக்கிற ஒரு சத்தத்தை நான் கேட்டேன், ஒரு கூட்டத்தை பார்த்தேன்னு யோவான் சொல்றாரு. அங்கே போகிறதுக்கு தகுதி ஆகணுமா, இங்கே இருக்கிறதுக்கே இன்னும் தகுதி ஆகிட்டு இருக்கணுமா? சொல்லுங்க பார்ப்போம். ரட்சிக்கப்பட்டுட்டோமா, இது எல்லாத்தையுமே நம்ம விட்டுறணும். அப்படி விட்டால் தான் நாம் வந்து அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். இல்லை என்றால் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியாது. இன்னும் 1-2 வசனங்களை கொஞ்சம் வாசித்துருவோம். ஏசாயா 62:12. ஏசாயா 62:12. மீட்கப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், கைவிடப்படாதவர்கள். வாசித்தோம்ல? அது மாதிரி மத்தேயு 10:32 வாசிங்க. மத்தேயு 10:32. 10:32 மத்தேயு. இப்போ நீங்கள் பாருங்கள், நம்முடைய பொசிஷன் என்ன? பரலோகத்தில் போய் பிதாவுக்கு முன்பதாக குமாரன் நம்மை அறிக்கப்படணும். இது பரிசுத்த ஜனம், என்னால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள் அப்படின்னு அவர் சொல்லணும். அந்த அளவுக்கு நமக்குள்ளே மாற்றங்கள் வர வேண்டும். ஏசாயா 4:3. ஏசாயா 4:3. ம் 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 இந்த வசனத்தை பாருங்க. அங்கே ரட்சிப்பு வந்து அழுக்கை கழுவி, நியாயத்தின் ஆவியினால் நிரப்பி, அப்புறம் சுட்டெரிப்பின் ஆவி. ஒரு ஊழியக்காரன், அதுக்கு தான் நான் சொன்னேன், நீங்களும் நானும் நடமாடும்போது வல்லமை வெளிப்படுகிறது போல சுட்டெரிப்பின் ஆவி. அது என்னது? எது எது தேவையில்லையோ அது அவ்வளோத்தையும் சுட்டெரிக்கக்கூடிய அதிகாரத்தையும் வல்லமையும் கர்த்தர் ஊழியக்காரங்க கையில் தந்திருக்காரு. இதுக்குத்தானே நாம் வந்து ஜெபம் பண்ணுகிறோம், இதுக்குத்தானே ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். அந்த சுட்டெரிப்பின் ஆவி ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த ஆவி, அங்கே நடமாடுற ஆவியை சுட்டெரித்து ரட்சிப்பை அவங்களுக்கு நம்ம காண்பிக்கிறோம். அப்போ நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும். வாசிச்சந்திரு அதுக்கடுத்து எருசலேம் நகரம் அவ்வளவு இடிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா, அது ஒரு இரத்தப்பழிகள் நிறைந்த ஒரு பட்டணம். ஏசு சொன்னார், எருசலேமுக்கு வெளியில் ஒரு தீர்க்கதரிசியும் மரிப்பது இல்லை.
ஏன்? இஃப் எனி ப்ராஃபட் ஹூ ஹேஸ் டு டை he must go to Jerusalem and die. ஏன்னா அந்த எருசலேத்தில் தான் அவ்வளோ பேரும் கல்லெறியப்பட்டு அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த நகரம் இரத்தப்பழிகளால் நிறைந்த நகரம். அந்த இரத்தப்பழிகளிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அழுக்க கழுவணும். நமக்கு அழுக்கை கழுவி ரட்சித்து நியாயத்தின் ஆவியினாலும், இந்த நியாயத்தின் ஆவி, இரக்கத்தின் ஆவி இதெல்லாம் சேர்ந்தது தான் பரிசுத்தாவின் அபிஷேகம். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ளே இருந்து நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்குது. அதே நேரம் நாம் அதிகாரத்தோடு கடிந்து ஜெபிக்கும் போது நமக்கு முன்னால் நடக்கிற அநியாயங்கள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் அந்த ஆவியானவர் சுட்டெரிக்கிறார். சுட்டெரிப்பின் ஆவி. அதுக்கு அடுத்து இப்போ இந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துக்குள்ள, இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள எப்படி ஒரு மீதியான கூட்டம் இருந்ததோ அதுபோல் ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள ஆகாதவர்களாய் போகிற ஒரு கூட்டம் போனாலும் அதில் ஒரு மீதியான கூட்டம் ஒன்று இருக்கணும். அந்த மீதியான கூட்டத்தில் ஒரு நபராக நீங்களும் நானும் இருக்க பிரயாசப்பட வேண்டும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போய் அடிமைத்தனத்தில் போட்டு, அடிமைத்தனத்திலேருந்து அங்கே செத்தவன் செத்தான், அழிஞ்சவன் போனவன் போனான். ஆனால் அங்கிருந்து ஒரு கூட்டம் எங்கே வந்துருச்சு? திரும்ப எருசலேமுக்கு வந்துட்டு. அவங்க தான் யார்? த ரெமனன்ட், மீதியானவர்கள். இப்போ ஆவிக்குரிய ரெமனன்ட், ஸ்பிரிச்சுவல் ரெமனன்ட் பீப்புள் யார்? ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ளேயே கெட்டு போய் நொந்து அப்படி இப்படி போன கூட்டத்துக்குள்ள ஒரு கூட்டத்தை கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி வச்சிருக்காரு. அதில் நாம் அந்த மீதியான அந்த கூட்டத்திலே நாம் இருக்க பிரயாசப்பட வேண்டும். அப்போ தான் இந்த பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும், நம்ம பொசிஷனை நம்ம காத்துக்கொள்ள முடியும். அதுக்கடுத்து ரெண்டாவது பிலிப்பியர் 4:3, ஹோலினஸ் இஸ் ஆட்டிடியூட். பரிசுத்தம் என்பது நடக்கை சார்ந்தது. பாருங்க, உத்தம கூட்டாளியே, நம்ம ஆட்டிடியூடு எப்படி இருக்கணும்னா, ஒரு உத்தமன் என்று மற்றவர்கள் நம்மை பாராட்டும்படியான ஆட்டிடியூடு நமக்கு நடத்தை இருக்க வேண்டும். பரிசுத்தம் என்பது நடத்தை சார்ந்தது. அதான் உத்தம கூட்டாளியே. அப்போ நமக்கு கூட்டாளி எப்படி இருக்கணும்? உத்தமர்களாக இருக்க வேண்டும். வாசிமா, அதை கொஞ்சம் திரும்ப வாசி. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே இருக்கும்படி. அதாவது நம்முடைய கூட்டாளி, நம்ம ஃப்ரெண்டு யாரு அப்படின்னா உத்தமர்கள் தான் நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும். பொய் பேசுகிறவங்க, ஏமாத்துறவங்க, வஞ்சிக்கிறவங்க நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட் நமக்குள்ளே வந்துடும். நம்ம எப்பவும் ஆவியில் நிரம்பி இருக்கணும், எப்பவும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்கணும். அதே நேரத்தில் இந்த மாதிரி பொல்லாத ஆவிகளின் கிரியை உள்ளவர்களோடு நாம் என்ன செய்யக்கூடாது. நான் சொல்கிறது பரிசுத்தவான்களுக்கு நடுவில் தான் நான் சொல்கிறேன். பெந்தகோஸ்த பீப்புள், ரட்சிக்கப்பட்டவங்க, கர்த்தரை தேடுற கூட்டத்துக்கு உள்ளதான் உத்தம கூட்டாளியாக இருக்கணும். என் உத்தம கூட்டாளியே. அப்போ நம்முடைய ஃப்ரெண்டு உத்தமமாக இருந்தால் தான் நாம் உத்தமமாக இருக்க முடியும். ஒரு இடத்துல ஒரு பொய் சொல்ல வேண்டியதோ அல்லது ஒரு திருட்டுத்தனம் பண்ண வேண்டியதோ, அதெல்லாம் பார்த்துக்கிடும், இதெல்லாம் பெரிய விஷயமா, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா அது எப்படி? அதாவது நிறைய விஷயங்களில் நம்ம தவறி விடுகிறோம். அதனால தான் நம்முடைய ஆட்டிடியூடு, நடத்தை சரியில்லாமல் போகுது. நீங்கள் எப்பவும் நல்லவங்களை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்னாகும்? அந்த ஆட்டிடியூடு தான் நம்மகிட்ட வரும். நல்ல பரிசுத்தமான ஒரு நபரை பார்க்குறீங்க, அவங்க செய்கையை நீங்கள் பார்க்குறீங்க, நடக்கிறத பார்க்குறீங்க, ஆட்டோமேட்டிக்காக இதை மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்துடும். நமக்கு இயேசு மாதிரியாக இருக்கிறார். அப்போ இயேசுவை முன்வைத்து இயேசுவை பின்பற்றுகிறவர்களை நம்ம முன்வைக்கும்போது நமக்குள்ள அந்த பரிசுத்தம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா அது அப்படி அவங்க நடக்கை அப்படித்தான் நம்ம பார்க்குறோம். அந்த நடக்கையை பார்க்கும்போது பொய் சொல்கிறதுக்கு மனசு வராது, ஏமாத்துறதுக்கு மனசு வராது, கள்ளத்தனம் பண்ணுறதுக்கு மனசு வராது. அதில் நம்ம கரெக்டாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அதுபோல் கொலோசியர் 3:12 கொஞ்சம் வாசிங்க. இப்போ திரும்ப ஏசாயாவில் இருந்த அதே காரியத்தை ஆண்டவர் இங்கே ரிப்பீட் பண்ணுறாரு பாருங்க. கொலோசியர் 3:12, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் இதுதான் ஆட்டிடியூட். பரிசுத்தவனுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்? பரிசுத்தர், பிரியர், இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, ஒருத்தர் சகிச்சு மன்னிச்சு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நடக்கையில் பரிசுத்தம் வந்துடும். ஆமென். அதில் இன்னும் நிறைய வசனம் இருக்குது. நீங்கள் அதை வீட்டில் வேணால் போய் அதை நீங்கள் படித்து பாருங்கள். எபிரெயர் 12:14.
ஏசாயா 1:27, எசேக்கியேல் 13:9, சங்கீதம் 69:20, எசேக்கியேல் 13:9, சங்கீதம் 69:10, 69:20, ரோமர் இல்லை வெளிப்படுத்தல் 3:5, இருபது 12, அதுக்கு அடுத்தது இதை சரி இந்த ரெண்டோட இன்றைக்கு நம்ம முடிக்கலாம். அடுத்து இதை ஆரம்பிச்சோன்னா அது நிறைய போயிடும். Yeah.